பாத்திரம் தீர்க்காதிநவம் யதீந்திர பிரவணம் வந்தே வந்தே ரம்மஜாமாதரம் முனிம் சமாரம்பாம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீமத் யோனித்ய பதாம்யுஜயுக்மருக்ம வியாமோதகஸ்ததித்ராணி திருநாயமேனே அஸ்மத்குலோத்பகவதோஸ்ய ததைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மகன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததாங்குரியுக்லம் பிரணமாமி முத்ரா பூதம் சரஸ்ய பூதம் சரஸ் மகதாபயபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனின் பிரணதோஸ்மி நித்யம் அகில புவன ஜன்ம பங்காலிலே வினத விவித பூத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரக்மணி ஸ்ரீனிவாசே அவது மம பரஸ்மின் தேமுஷி பக்தி ரூபா பராசர்ய சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோ சம்சாராக்னி விதீபன व्यपगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति त्यागाद सुरस्थितां आनीतां से निशाक्षरै सुमनसः भौम पिबन्त्यहम् तस्मै रामानुजाचार्य नमः परमयोगिने यः श्रुति स्मृति सूत्राणाम् अंतज्वरम् அசீசமத் ஓகே படிச்சதுல என்ன சந்தேகங்கள் இருக்கு உங்களுக்கு? எல்லாத்தையும் கேட்டு கொடுக்கும் போது சுவாமி வணக்கம். சொல்லுங்க. எனக்கு சில சந்தேகங்கள் சுவாமி. இது பேஜ் நம்பர் 24ல சங்கரர் கருத்து 3E இவ்வுலக பிறவுலக பலன்களின் வெறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சித்தாந்தத்தைப்படி இந்த உலகமே மாயை அப்படின்னா அவங்க பிற உலகம்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது என்ன சொல்றாக்க, இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இவ்வுலகு பிறவுலகு நினைக்கலாம், இதெல்லாம் வந்து விவகார சத்தியம். விவகார சத்தியம்னா என்னக்க, டெம்பரரிலி ட்ரூ பட் நாட் பர்மனெண்ட். அதுவும் மெயின் சங்கருடைய மெயின் பாயிண்டே இதுதான். அதாவது பிரம்மம் ஒண்ணுதான் உண்மை, மற்றதெல்லாம் மித்யா, அதாவது டெம்பரரி. அதனால அதெல்லாம் மித்தியை ஒத்துக்கொள்ளக்கூடாது, அதை மட்டும் தான் ஒத்துக்கணும். ஆனால் இந்த உலகத்திற்கு என்ன பண்றான்னாக்க, இந்த இந்த உலகத்துல வேண்டிய பொருள் இருக்கு இல்லையா, இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்க. அது பார்க்கறதுனால சம்சாரம் அவளுக்கு வருது. எல்லாத்தையும் நீங்கணுங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் விடணும். அதனால இந்த இவ்வுலக அவ்வுலக பலன்களை ஆசையெல்லாம் செய்யணும். இப்ப யாகங்கள்லாம் அவ்வுலக பலன் கிடைக்கிறது. ஏன் ஒர்க் பண்றோம் இல்லையா, எதுக்காக ஒர்க் பண்றோம்? இவ்வுலக பலன் கிடைக்கதானே பண்றோம். நம்ம இதெல்லாம் ஆசை இல்லாம ஒரே நோக்கம் இருக்கிறதா, மோட்சம் நோக்கம் தான் இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்ப அவர் சொல்றதுல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒன்று கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இருக்கு பாருங்க, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு சின்ன ஆக்சியம் எடுத்துட்டார். அசேஷ விசேஷ ரகிதம் பிரம்மையும் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு. ஜெகன் மித்யானா இங்க நடக்கிறதெல்லாம் ஜெகத்துல தான் நடக்கிறது, இந்த உலகத்தான் நடக்கிறது. இதுக்கு மருந்து தரத்துக்காக தான் வந்து அவருக்கு பாஷ்யம் எழுதினார். அப்போ இதெல்லாம் பொய்யினாக்க பொய்க்கு எப்படி மருந்து தர முடியும்? அந்த மாதிரிதான் பண்றாங்க. இப்ப நீங்க அடுத்து இந்த பிரசன்ட் நீங்க பார்க்க போறோமே, பிரசன்ட் சூத்திரம் பார்க்க போறோமே, அதுல கிளியரா தெரியும். சொல்லுமா, நான் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லுமா. சரி, சப்பாத்திக்கு வந்து எடுத்துக்கோ. புரியுதா கிருஷ்ணன் சுவாமி? அதாவது இது இருக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ஆனா அது நிறைய கான்ட்ரவர்சிஸ். அவர் சொல்றதுக்கே அவர் தான் சொல்றதே தான் மறுக்க வேண்டிய அளவில் அவர் எத்தனை நேரம் தள்ளப்பட்டிருக்காரு. அதுல இது ஒண்ணும். இப்ப இந்த உலகத்துல எல்லா சாஸ்திரங்களும் எதுக்காக இருக்கு? இந்த உலகத்துக்காக தானே இருக்கு.
இந்த உலகமெல்லாம் பொய்னாக்க இதுக்கு இந்த இதெல்லாம் என்னத்துக்கு வேணும், இந்த சாஸ்திரங்கள் எதுக்கு வேணும், ஒன்றும் வேண்டாமே அப்படிங்கிறது தான் இதை வரப்போகிறது. ஓகே 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 சுவாமி. அடுத்தது பேஜ் நம்பர் 35 13ல 13 மாயாங்கிற 13E மாயாங்கிறதுக்கு மாயா உலகு என்று பொருள்படும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல வருது. கடைசி லைன்ல மாயா என்பது விசித்திரமான என்றே பொருள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல எது சரியானது? அதான் சுவாமி, அதான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சங்கரனுடைய கருத்து என்னன்னா மாயாங்கிறது பொய் அப்படின்னு சங்கரனுடைய கருத்து. ராமானுஜருடைய கருத்து மாயைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, மாயா வைனம் ஞானம். மாயாங்கிறது டிசீட்ஃபுல், நான் எக்ஸிஸ்டிங்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னாக்க, மாயாங்கிறதுக்கு வைனம் ஞானம், ஆச்சரியமான ஒரு ஞானம். ஒரு பொருளை முன்ன பின்ன பார்க்காத ஒன்று புதுசாக பார்க்குறோம், இது என்ன ஆச்சரியமா இருக்கு. வேற ஹோலோகிராம்ஸ் பார்க்குறோம் இல்லையா, நம்ம எதிரில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் அது கிளியராக தெரியுது இல்லையா. ஏன் சினிமா எடுத்துக்கோங்களேன், இருக்கிறது வெறும் ஸ்க்ரீன் தான், அதில் எப்படி படம் தெரியுது, அது ஒரு மாயை தானே. அந்த மாதிரி அதுக்காக இந்த மாதிரி வரதுல தான் இதெல்லாம் மாயை. அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஆனால் நமக்கு வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லை. நிறைய பார்க்கலாம், அமானுஷ்யமான செயல் நிறைய பார்க்கலாம். நம்ம எத்தனை பேர் அழகு குத்திட்டு போகிற பாருங்க, முருகன் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு, அவர்களெலாம் எத்தனை பேருக்கு செப்டிக் ஆகி புண்ணு வந்து இது வந்துருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு ஆச்சரியம் தானே. எத்தனை பிராணிகள் இருக்கு, ஒன்னொன்னுக்கு நமக்கு இல்லாத சக்திகள் அதுக்கெல்லாம் இருக்கு பாருங்க. எங்கேயாவது பூகம்பம் வரும் தெரிஞ்சுனாக்க கர்ப்பாம்பூச்சிலாம் முன்னாலே போயிடுமா அப்படியில, மனுஷனுக்கு தெரியலையே வித் ஆல் திஸ் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் சில ஆச்சரிய சக்திகள் இருக்கு. இந்த ஆச்சரிய சக்திக்கு தான் மாயான்னு பேரு. இன்னொன்று என்னன்னாக்க, வால்மீகி வேற சீதா பிராட்டி பற்றி சொல்றச்சு, தேவமாயேவ நிர்மிதா, தேவமாயாலேயே ஆக்கப்பட்டவள் போல் இருந்தார் அப்படின்னா, இப்போ மாயைங்கிறத பொய்ன்னு எடுத்தோம்னாக்க சீதை பொய்ன்னு ஆகுமா? இல்லைன்னாக்க இந்திரஜித்துக்கு மாயா அஸ்திரங்களை விட்டான் அப்படின்னாக்க அவன் அஸ்திரங்களை விடலன்னு அர்த்தம் ஆயிடுமா? மாயாஸ்திரங்கள்னா அவன் எங்க இருக்கான்னு தெரியல, என்ன அஸ்திரம் விடுறான்னு தெரியல, அது வந்து தாக்குறது தான் தெரியுது, இது மாயையா இருக்கு. அதே மாதிரி பெருமாள் வந்து அவனா போய் வாமனனா போய் இவங்கிட்ட வந்து மாவலிட்ட முன்னாடி மண் கேட்டான், வாங்கிட்ட உடனே பெரிய காலத்தில் அடக்க ஆரம்பிச்சான். இப்போ மகாபலியோட பிள்ளை இருந்தான், நமுசின்னு பேரு. அவன் கேட்கிறான், என்னது மாயம் என்னப்பன் அறிந்திலன், முன்னைய வண்ணமே கொண்டு அளவென்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய முன்னு முடியோனே அச்சோ வச்சோ வேங்கட வாணனே அச்சோ வச்சோ அப்படிங்கிற பெரிய ஆழ்வார். இது மாயம். ஆனால் ரெண்டும் உண்மைதானே, அவங்க வாமனா இருந்தது உண்மைதான், திருவிக்கிரமம் உண்மைதான். அதே மாதிரி மேஜிக்கில் பார்க்கறது உண்மைதானே. நம்ம கண்ணு தெரியாம மறைக்கல, கண்ணு தான் நடக்கிறது. எப்படி நடக்கிறது அதை தான் என்கொயரி பண்ணணும். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பிலசாபிக்கல் திங்ஸில் வேதம் வந்து இட் கிவ்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒன்றுக்கும் முரண்படாமல் எல்லாத்துக்கும் பொருள் சொல்லி மெய்ப்பொருளுக்கு வரணும். அதை விட்டுவிட்டு இது நான் இப்படி சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, இந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர், அவருக்கு நிக்னேம் மிஸ்டர் ஷார்ட். அவர் என்ன பண்ணிருக்காருனாக்க, he is living in 21st floor of a 60 floor building. Every day he comes to his office, he comes down by the lift and goes to the office. While going back to his residence, என்ன பண்றாருனாக்க, he goes up to 10th floor and walks the remaining floor. இந்த ஸ்டெப்ல என்ன தெரியுது உங்களுக்கு சொல்லுங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக அவர் பண்றாரு. அந்த ரீசன் என்ன ரீசனா இருக்க முடியும் சொல்லுங்க. தெரியுதா? அவரால் அந்த பட்டனை பிரஸ் பண்ண முடியலையா சாமி? எந்த பட்டனை பிரஸ் பண்ண முடியல? அந்த 10 ஃப்ளோர் வரைக்கும் தான் உயரம் இருக்கிறதால அந்த 10 ஃப்ளோரை பண்றாரு. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ்டர் ஷார்ட்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் அது வந்து எவிடன்ஸ். அதை வச்சுக்கிட்டு இவருக்கு என்ன எட்டுறதுனாக்கா 10 மீட்டர்ல தான் எட்டுறது, ஒரு 20 மீட்டர்ல தான் எட்டுறது, அதுக்கு மேலே எட்டலை அவருக்கு. அதனால மீதி தான் போக வேண்டிய தேவையா. இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னாக்க, இது எல்லாத்தையும் இப்போ இந்த ஃபிலசாபிக் பரலாசர் சொல்லுவாள்,
பீனபக்ஷா தேவதத்தோ திவோன புங்ஷா. தடியனான தேவதத்தன் பகலில் சாப்பிடுவதில்லை. என்ன தெரியுது நமக்கு அதுல இருந்து? தேவதத்தன் பகல்ல சாப்பிடுறது இல்ல, ராத்திரி தான் சாப்பிடுவான், இல்ல வேற டைம்ல சாப்பிடுவான். ராத்திரி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வழக்கம் முன்னாலே இருந்திருக்கு. தொல்காப்பியத்துக்கு நச்சினார்க்கு உரை எழுதியிருக்கச்சு ஒரு இது எக்ஸாம்பிள் காமித்த ஒன்று காமிக்கிறார். பலசருக்கு விற்பான் ஒருவனிடம் பாம்புணிக்கல் உளதோ என்று கேட்க அவன் பெயர் உள்ளது என்றால் அது இல்லை என்று தன்னிடையே பெறப்படுமல்லோ அப்படிங்கிறார். அதாவது பாம்புணிக்கல்னு ஒன்றும் அது வந்து விஷம் படிச்ச இடத்துல அதை வச்சோம்னாக்க விஷத்தை இழுத்துருமா அது. அவன் அவர்கிட்ட போய் கேட்குறான். அவன் என்ன சொல்றான்னாக்க நீ பாம்புணிக்கலுக்கான இல்லை இல்லை பயிர் இருக்கு அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? பாம்புணிக்கல் இல்லைன்னு தெரியும். இது மாதிரி யூ இன்ஃபர் ஃப்ரம் தீஸ் திங்ஸ். ஆக இந்த இன்ஃபரன்ஸில் நமக்கு நேர டைரக்டாக சொல்லாட்டால் இன்ஃபரன்ஸ்லாம் நமக்கு தெரியுது. ஸோ ஒரு பொருளை அறையறதுக்கு இந்த இன்ஃபரன்ஸ் இஸ் முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் மேத்ஸில் இருக்கிற இன்ஃபரன்ஸ்லாம் உபயோகப்படுத்தணும் ஆச்சா. அது மாதிரி இதை இது போடுறது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகம் இருக்கு, அதுலேருந்து எல்லாம் எல்லாரும் இது இவ்வுலக அவ்வுலக பலன்கள் ஆசைப்படுறா, அதுக்காக முயற்சி பண்ணுறா தெரியுறது. அப்புறம் உலகம் இல்லைன்னு சொன்னாக்க இந்த ரெண்டும் ஒன்று கான்ட்ரவர்ஷியலா. புரியுதா? ஓகே ஓகே சுவாமி. பேஜ் நம்பர் 39 39 ஆ சொல்லுங்க. அதான் அந்த கற்புலனாக இருக்கிறது வந்து அது எப்படி செயலோட தொடர்புடையதாக முடியும் அப்படின்னு கொஷின் போடுறாங்க. ஆமா, அதே லாஜிக்கை அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதே கான்ட்ரடிக்ஷன் வரும்ல சாமி. பரமபுருஷனை அடைய உபாசனம் என்னும் செயல் செய்து அவனருனால் அவனை அடைய முடியுங்கிறது. அதுவுமே வந்து உபாசனம் பண்றது வந்து அதோட பலன் நம்ம கற்பனைல தெரியாது. அதை எப்படி நம்ம அப்புறம் அடைய முடியும்? அப்போ முதல்ல அவளுடைய வாதியினுடைய இது என்னன்னாக்க கான்செப்ட் என்னன்னாக்க கண்ணுக்கு தெரியாத ஒன்று செயலில் கண்ணுக்கு தெரியாத ஒன்று முயற்சி அது வந்து இதோட செயலோட தொடர்புடையதாக இல்லைன்னாக்க அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அவளுடைய கண்டென்ஷன் என்ன? ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜெய்த, சொர்க்கம் விரும்புவன் ஜோதிஷ்டோம் என்ற யாகத்தை செய்யட்டும் இருக்கு. ஜோதிஷ்டமும் யாகத்தை செய்யலாம். செஞ்சாக்க யாகம் எப்போ முடிக்கிறது? இந்த பூர்ணாவதி முடிஞ்சோடனே முடிஞ்சு போய்டுறது. இப்போ முடிஞ்ச உடனே அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டானா? இல்லை, போகலை. இப்போ என்ன ஆச்சு? ஏப்பா இந்த ஜோதிஷ்டமும் சொர்க்கமும் தேர்ந்ததுன்னு சொல்றியே, ஜோதிஷ்டம் தொடர்புடையா இருக்கு சொர்க்கம், ஆனால் சொர்க்கம் உண்டுன்னு ஒத்துக்கிறீ இல்லையா? இப்போ இந்த சொர்க்கம் எங்கே இருக்கு காமி இப்போ அப்படின்னாக்க இல்லை இல்லை, நியோகம்னு ஒன்று வருது. இந்த நியோகம் அவனுடைய ஆத்மாவுடையவன் படினா அவனுடைய ஆத்மாவுடைய உச்சின்னு இருக்கு. அது இறந்த பிறகு அவனுக்கு அதுக்கு கேட்டுறது இல்லை. நீ அதை சொன்னேன்னாக்க நான் இதே சொல்கிறேன். உபாசனம் ஒன்று பண்ணுறான் ஒருத்தன், உபாசனத்துக்கு உள்ள வாழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கான். இந்த உபாசனை மனத்தினாலே பரமபுருஷன் அடைகிறான். பரமபுருஷன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் அவனை அடைய முடியும் உபாசனத்தினால. ஆனால் நீ என்ன சொல்ற? தொடர்புடையது அர்த்தம் தெரியலையே, தொடர்புடையது இல்லையே சொர்க்கம். நியோகத்துக்காக பண்ணுறான்னு சொல்லு, நியாயம். அது இல்லாமல் சொர்க்கத்துக்காக நியாயம் பண்ணுறான்னு சொன்னேனாக்க இது ஒத்து வராது. ஆகவே சடங்கியில் நீ சொல்றது இல்லையா, பிரம்மம் வந்து எந்த செயலும் தொடர்புடையது இல்லை, அதனால பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்படிங்கிற அது தவறு அப்படிங்கிற. புரியுறதா சுவாமி? எனக்கு எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லணும் சுவாமி. எனக்கு ஏன்னா உபாசனம் பண்ணிட்டு வர எனக்கு அதனால கிடைக்கிற அந்த அருளும் எனக்கு கண்ணில் தெரியாதே. ஆமா, நம்ம தான் ஒத்துக்கிறோம் கண்ணுக்கு தெரியாம கிடைக்க முடியுங்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்சாதான் தொடர்புடையன்னு சொல்ல வேண்டாம். யாரோ ஒருத்தர் வெளிதேசத்துல இருக்கார், இங்க நமக்கு அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் திடீர்னு நமக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹி இஸ் நோ மோர்னு. நம்ம அவரை பார்க்கல, நமக்கு ஒன்றும் வருத்தம் இருக்கிறதா இல்லையா? நம்ம நேரம் தொடர்பில்லாத ஒரு செயல் தான், ஆனால் உடனே நமக்கு வருத்தம் ஏற்படுறதா இல்லையா? அதே மாதிரி எல்லா இதுவும் தொடர்புடையதாக இருந்தால் தான் ஒத்துக்கொள்ள முடியும்னு சொன்னேன்னாக்க முடியாது. அவன் சடங்கியல்காரன் என்ன பண்ணுறான்னாக்க யாகத்தோடு தொடர்புடைய பொருள்கள், இதனால விளையக்கூடிய விளைவுகள், இதை மட்டும்தான் நம்ம இதாவது வேதம் காட்டும், மற்றதை காட்டாது அப்படிங்கிறது அவருடைய கண்டென்ஷன். அதனால பிரம்மங்கிறது எந்த இதுலேயும் தொடர்புடையதில்லை. ஆக பிரம்மத்தை காட்டுறதுக்கு வேதம் உபயோகப்படாது அப்படிங்கிறது. ஆக இந்த ஆராய்ச்சி தேவையில்லாத ஒன்றும் அப்படிங்கிறது சடங்கியலாளர்களை மறுப்பு.
அப்போ கேட்கிறார், நீங்க சொல்றீங்களே சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லல, சொர்க்கம் கிடைச்சதா? சொர்க்கம் வந்ததா? தெரியலையே. ஆனா கிடைக்கிறதுன்னு நியோகம் தானே சொல்றீங்க. அப்போ சொர்க்கமும் இதோட தொடர்புடையதில்லை. பேர்லாம் சொர்க்கம் வேணும் பண்ணுன்னு சொல்லிருக்கே தவிர்த்து நீங்க சொல்ற சொர்க்கம் அங்க வரலையே. அப்ப அப்படி இருக்கிறச்ச நீங்க கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்தை இதனால் அடைய முடியும்னு சொன்னாக்க ஏன் உபாசனம் பண்ணி அதனுடைய பலனாக ஏன் பரமத்தை அடைய முடியாது அப்படின்னு கேள்வி. புரியுதா? சுவாமி அடிதாசன் சுவாமி இப்ப வந்து தேவரீர் வந்து அந்த ஏதோ ஒரு அப்ராட்ல இருக்கிறவங்க தொடர்பு இல்லைனாலும் கூட அதனால தாக்கம் இருக்கிறதுன்ற அந்த ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? சோ அப்ப ஆமா. வந்து அடியன் வந்து இதை இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க சுவாமி. இப்ப என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார். பட் அடியன் ஜப்பானுக்கு போல, ஜப்பானை பார்க்கல. அதனால அவன் போயிட்டு வந்துட்டு ஜப்பான்ல எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவன் சொல்லும் போது நான் பார்க்காததுனால அந்த ஜப்பானே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்புடையதா ஆகாதோ அந்த மாதிரி வந்து ரிஷிகள்லாம் பார்த்திருக்கா, ஜெகதாச்சாரியர்கள்லாம் இதெல்லாம் இருக்கு. அப்ப அடியன் வந்து கண்ணுக்கு புலன் ஆகலைன்றதுனால வந்து அது இல்லைன்னு சொல்றதுக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சுவாமி? தாராளம் சொல்லலாம். அதான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஜாகிரி பாத்தி ஒருத்தர் பாலசுப்ரமணியன், அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 காவேரி தான் வெளியில போனவரே கிடையாது. அவர் பின்னால இந்த வேர்ல்டு மேப் மாட்டிக்கிண்டு தெரியாம பார் பத்தியா இதுதான் அலாஸ்கா அப்படிம்பார். அவர் அபியாசம் கொடுத்து அவர் படிச்சுட்டு இருக்கார். அதை தவிர்த்து யாரும் தெரியாது. இருந்தாலும் நம்ம இந்த முத்துக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் உலகத்தில் நம்ம எல்லா தேசங்களையும் அட்லாஸ்ல பார்க்குறோம். நான் நேர பார்க்கல, என்னால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் மனசுல என்ன ஐடியா ஏற்படுறதா இல்லையா? ஓ இதுக்கு இப்படி போனோம், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துறதா இல்லையா? நேர கண்ணால பார்த்தாதான் ஒத்துக்குன்னு சொன்னோம்னாக்க நம்ம இங்க இருக்கிறத பத்தி வேற எதையும் நம்ம ஒத்துக்கவே முடியாது. புரிஞ்சுதா? தியரி பிரயோஜனம் பிராக்டிகல் மட்டும்தான் நடக்கும். இன்ஜினியரிங்ல ஒரு மெஷின் இப்படி டிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம போட்டுக்கிட்டு பார்க்குறோம், ஒரு பிளான் போட்டு ஒரு வீடு கட்டுறது போட்டு தான் கட்டுறோம். ஆனால் கண்ணால் பார்த்தா ஒத்துக்குவேன்னாக்க நீ வீடு கூட கட்டணும், கட்டிட்டு அப்புறம் அது தெரியல அப்படி இடிக்கணும், திருப்பி கட்டணும், அப்போதான் முடியும். அது மாதிரி கண்ணால் பார்க்கறத மட்டும்தான் நம்புறதுன்னு வச்சுனாக்க எல்லா அளவுக்கும் அதை ஒத்துக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. புரியுதா? சரி, அது கூட்டு செகண்ட். ரெண்டாவது சொல்லுங்க, ஜென்மாத் எஸ்ய யதஹ. இதுதான் சுவாமி நீங்க சொன்னீங்க பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னுட்டு. அதுல முதல்ல எடுத்துட்டோம், வேதத்தை படிச்சு அதுல முதல் பகுதியான எத்திக்ஸ் நன்னறிப்படி வாழ்ந்து சடங்கியல்ல அதை பார்த்து அதில் உள்ள சடங்குகளை செஞ்சு அதனால பலன் அடைஞ்சு அந்த பலன்கள் நெடுநாளம் இல்லாதவையாகவும் அழிஞ்சு போக அற்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கு. இருந்தாலும் அதை விட்டுட்டு நிலையான பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பிரம்மத்தை பற்றி அறியணும்னு ஆரம்பிச்சோம். ஸோ பிரம்மங்கிறத பற்றி முன்னால் இருந்த கருத்துக்களுக்கும் இவருக்கு வித்தியாசப்பட்டது. அந்த கருத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பாயிண்ட் பை பாயிண்ட் மறுத்துன்னு வந்துட்டார். இப்போ அடுத்த அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற பிரம்மம் ஒன்று ஞானம் தான் இருக்கு, இதை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? ஏதோ ஒன்றை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆரம்பித்தோம்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோடி வேண்டாமா? எதுதான் அது? அப்போது ஒரு பொருள் அறியத்துக்கு 3 வகையான சான்றுகள் உண்டு. ஒன்று பிரத்யக்ஷம், நம்ம கண்ணால் பார்த்து உற்று மோந்து அந்த மாதிரி அந்த ஐம்புலங்களை அறியக்கூடிய ஒன்று. ரெண்டாவது அனுமானம், அப்படி முதல்ல பார்த்ததை வச்சுட்டு அது மனசில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். பின்னாலே ஏதோ நடந்ததுனாக்கா அது இதனால இது நம்ம பண்ணிக்கிறோம். நிறைய நம்ம இன்ஃபுளுன்ஸ் நமக்கு வருது. நமக்கு குழந்தையா இருக்குச்சு ஒன்று தெரிஞ்சோம்னா அப்புறம் அப்போ மேலே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி. மூணாவது சாப்தம். இந்த சாப்தம்ங்கிறது எப்படி நம்ம அட்லாஸை பார்த்து இந்த இடம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி. அதாவது நம்முடைய நலனில் விருப்பம் உள்ளவா எழுதி வச்சுட்டு போயிருக்கா, சொல்லியிருக்கா, அதை கேட்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம தாயத்தை பண்ண ரோடுக்கு போகாதே வண்டி பிடிச்சிடும், இல்லை நான் போய் தான் நிற்பேன் முடியுமா? என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஸ்டேஷன் மாஸ்டர். அவருடைய பையன் 14 வயசு ஆச்சு, ஆனால் 3 அடி தான் இருப்பான். அவன் மூளை வளர்ச்சி கொஞ்சினவன். அவனுக்கு இந்த கார் வந்தால் மோதிலும் தெரியாது. இவன் 2 சிரிச்சுட்டு இருப்பான். அதனால அவன் அந்த பையனை உள்ள போட்டு பூட்டியே வச்சிருப்பான். ஆக நமக்கு என்ன தெரிகிறது, இந்த ரோடில் போனால் கார் ஏறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நமக்கு தெரிகிறது. நமக்கு அந்த மாதிரியான இன்ஃபரன்ஸ் நம்ம போகிறோம், அதுவும் அந்த இடத்துல வருது. ரெண்டும் போக இடம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று மோதி ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தானாகவே தெரிகிறது. சின்ன குழந்தைகளும் தெரிகிறது. அது மாதிரி இன்ஃபரன்ஸ்னால சிலதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி
பிரம்மத்தை எப்படி இன்ஃபர் பண்றது அப்படின்னாக்க வேற வழியே இல்லை. கோட்டு வேதஸ்தான். வேதத்துல என்ன சொல்றது? இதனால இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அதுதான் பிரம்மம். அப்படி இது எப்படி வருதுன்னாக்க ஆதிசங்கர பகவத்பாதாள் 10 உபனிஷத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காரு. ஈச, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, பிரச்சனை, ஐதரேய, தைத்திரிய, சாந்தோக்கிய, பிரகதாரண்யகன் 10 உபனிஷத்துக்கு எழுதியிருக்காரு. அதில் தைத்திரிய உபனிஷத்துக்கு முக்கியமான ஒரு பகுதி, அதுவும் யஜுர்வேதத்தில் முக்கியமான பகுதி. இதுல உலக படைப்பை பற்றியான பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சிறப்புகள்லாம் சில சொல்லப்பட்டு வருது. அதுல அந்த தைத்திரிய மூணு பகுதியா இருக்கு. முதல் பகுதி சீக்ஷாவளி, ரெண்டாவது ஆனந்தவல்லி, மூணாவது பிருகுவல்லி. வல்லின்னா கொடிங்கிறது மேல் நோக்கி போறது இல்லையா? அந்த மாதிரி இவனுடைய தாட்ஸ் எல்லாம் மேல் நோக்கி போறது மாதிரி இருக்கு. சீக்ஷாவளியில ஒரு ஆச்சாரியன்ட்ட ஒரு சிஷ்யன் படிப்பு முடிஞ்சு போறச்சு, அவனுடைய கான்வெகேஷன் டயத்துல அவனுக்கு கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் அதுல வருது. அது என்னெல்லாம் அதுல ஒரு ஜிஸ்டா வந்துடும் முதல்ல. அப்புறம் ஆத்தியார் சொல்றானாக்கா, உனக்கு படிப்பு முடிஞ்சு போச்சுப்பா, நீ போய் நல்ல குலத்துல பிறந்த கன்னியை கல்யாணம் பண்ணிட்டு நான் சுத்தமான இடத்துல இருந்துட்டு நிரந்தரமான ஆனந்தத்துக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற. அவன் உடனே கேட்கிறான், இந்த நிரந்தரமான ஆனந்தம்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். அவன் உடனே சொல்றான், இதெல்லாம் ஆனந்தம், பிரம்மம் ஆனந்தம் ஆச்சா. ஓஹோ, அது தெரிஞ்சுன்னா இப்ப அது சரி. அப்போ அந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது மூணாவது தொடரும். இது எல்லாமே கான்வர்சேஷன் வர மாதிரி இருக்கு. ஆனா முதல் ரெண்டுல யாருக்கு கான்வர்சேஷன் கிளியரா தெரியல. ஆனா மூணாவது கிளியரா தெரியுது. எப்படின்னாக்க, பிருகு அப்படிங்கிறவர் வருணனுடைய பிள்ளை. பிருகு வருணன்ட்ட போய் கேட்கிறார், நீங்க சொன்னேல ஆனந்தோ பிரம்ம ரசோவை சகா, முந்தின சொன்னேல பிரம்மமே ஆனந்தமே ஆனது, ரசோவை சகா அது ரொம்ப சுவையே ஆனது. அவன் என்ன பண்றான்? ஆனந்த் ஏவாகம் லப்தானந்தி பவதி. அது யாரு இது அடையிறானோ, பிரம்மத்தை அடையிறானோ அவனும் ஆனந்தமாகறான். இதான் சொன்னேன்னு. அப்ப சரி, இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறேன். பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கறச்ச அவர் பிரம்மத்தை பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றச்சே இந்த வாக்கியங்கள் வருது. நான் ஒரு சில அந்த கான்டெக்ஸ்ட் படிக்கிறேன் பாருங்க. ருகுர் வைவாருணி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மாத் ஏதத் புரோவாச்ச அன்னம் பிராணம் சக்ஷுர் ஸ்ரோத்ரம் மனோவாக் மிதி தம்ஹோவாச்ச. அதாவது பிருகுர் வை வாருணி, வருணனுடைய பிள்ளை பிருகு. வாருணினா தத்திதாந்தனாம் சொல்லுவோம் தமிழ்ல. சகுந்தலையை பத்தின கதை சாகுந்தலம். தசரதனுடைய பிள்ளை தாசரதி. ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்துக்கு ராவணி. அந்த மாதிரி வருணனுடைய பிள்ளை பிருகு. பிருகுர் வைவாருணி வருணம் பிதரம் உபசசார. அவன் தான் தன் தகப்பனார்ட்ட போனான். அதீஹி பகவோ பிரம்மேதி, அடியனுக்கு பிரம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டான். தஸ்மாத் ஏதத் புரோவாச்சா, அவனுக்கு அவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பதில் கொடுத்தார். அன்னம் பிராணம் சக்ஷு ஸ்ரோத்ரம் மனோவாக் மனோவாசமிதி தம்ஹோவாச்சா. அதுதான் என்னன்னாக்க, அதுதான் அன்னம் உணவு, பிராணம் அதுதான் மூச்சு காது பிராணன், அப்புறம் சக்ஷு கண்ணு, அப்புறம் ஸ்ரோத்ரம் காது, மனம் வாக்கு வாக்கு, இதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு தம்ஹோவாச்சா. அப்போ அவன் கேட்டான், இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா, புத்திசாலியான பையன், இதெல்லாம் பார்த்தா எல்லா பிராணிகள்ட்டையும் இருக்கு, பிராணிகள்லாம் பிரம்மமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். அதுதான் கேட்கிறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு உள்ள பிராணம். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி ச தபோ தப்யதா ச தபஸ்தத்வா அப்படின்னு வருது. அதாவது யதோவா இமானி பூதானி ஜாயந்தி, எதனின்றும் இந்த பூதங்கள்லாம் இருப்பை உடையவர்கள். பூதம் சொன்னா இருப்பை உடையது. பூ சத்தாய, பூங்கிறது வினைவேர் சொல். பூனா இருப்பை உடையது. பூதானி ஜாயந்தி, எதனின்றும் இந்த இருப்பு பிராணிகள் தோன்றினவோ படைக்கப்பட்டனவோ பிறந்தனவோ. ஏன ஜாதானி ஜீவந்தி, எதனாலே இந்த பிறந்த இவைகள் வாழ்கின்றனவோ. யத் பிரயந்தி, எதை அடைகின்றனவோ. யத் அபிசம்பிசந்தி, எதை அடைந்து நிலை பெற்றிருக்கின்றனவோ. தத் விஜிக்ஞாசஸ்வ, அது ஆய்ந்து அறியத்தக்கது. தத் பிரம்மேதி, அதுதான் பிரம்மம். ச தபோ தப்யதா
சதபஸ்தப்துவா என்ன பண்ணா, நீ உடனே அதை பத்தி அறியறதுக்கு தபஸ் பண்ணு. தபஸ் பண்ணுன்னு அர்த்தம், மனசுனால அதை அறிய முயற்சி பண்ணு, உன்னாலான முயற்சிகள் அவ்வளோத்தையும் நீ பண்ணு அப்படின்னா. அவனுக்கு பிரம்மத்தை அறியணுங்கிறது தனியாத ஆவல் இருந்தது, அவன் பண்ணினான். அப்போ என்ன பண்றான்னாக்க, இதுதான் பிரம்மம்னாக்க, அப்ப வந்து இந்த இதை பற்றின பிரம்மத்தை சொல்றச்சு. ஆக மொத்தம் பிரம்மத்தான் படைத்து காத்து அழித்து நிலை பெற வைக்கிறது பிரம்மம் தான். ஸோ ஆக மொத்தம் என்ன சொல்லணும், பிரம்மம் தான் இதுன்னு கேட்டீங்க இல்லையா, பதில் இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும், எது படைக்கிறது அப்படின்னு பார்த்தா அது பிரம்மம் தெரியணும், அது தேடிட்டே போகலாம். இப்போ அடுத்தபடி இன்னொரு பிரச்சனை வந்தது. என்னன்னாக்க, படைக்கிறது காக்கிறது அழிக்கிறதுன்னு சொன்னாக்க 3 தனித்தனியான செயலாருதே. அப்போ 3 பிரம்மமா அப்படின்னு வருது. அப்போ வரைச்ச இப்போ 3 பிரம்மம் சொன்னாக்க, அப்போ நீ பிரம்மம் ஒன்று சொல்றியே, அது இல்லை போட்டிருக்க. பிரம்ம ஏகவசத்தாவது ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கே, அது இல்லை போட்டிருக்க அப்படிங்கிற. இல்லை என்னன்னாக்க, அதை எப்படி அறியணும்னாக்க அதுக்கு வழி இருக்கு. ஒரே பொருளுக்கு 3 வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நிலை பொருந்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாடு இருக்கு, கண்ணுக்குட்டியா இருக்குச்சு, அது கொம்பு வளரல, மொட்டை கொம்பா இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா காளையா இருக்கு. இப்போ அதுக்கு என்னன்னா கொம்பு முழுக்க என்னன்னா ஜிகு ஜிகுன்னு வந்திருக்கு. அப்புறம் எங்கேயோ போய் மோதித்து ஒரு கொம்பு உடஞ்சி போச்சு. இப்போ என்னாச்சு, இந்த மாடு கொம்பு இல்லாமல் இருந்தது, கொம்போடு இருந்தது, அரைக்கொம்போடு இருந்தது. இந்த 3 வெவ்வேறு காலத்துல ஏற்பட்டது, ஒருத்தருக்கே ஏற்பட்டது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த காளைன்னு சொன்னோம்னாக்க, அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ சொல்றது 3 காளையில காட்டும் போல் இருக்கு அப்படிங்கிறியே, முடியாது. அதனால இது 3 இருக்க முடியும். இன்னொன்று என்னன்னாக்க, ஒரு பொருளை அறியணும். மாடுன்னா என்ன தெரியாதான் கேட்டேன். மாடுன்னா ஒரு நாற்கால் பிராணி. இப்போ நாற்கால் பிராணினாக்க மாடு இருக்கு, கழுதை இருக்கு, யானை இருக்கு, எல்லாம் நாற்கால் பிராணி தானே. இப்போ எல்லாமே மாடு இல்லை. எதுக்கு கழுத்துல தொங்கு சதி இருக்கும், பிகாஸ் சாசுனான்னு பேரு, எதுக்கு கழுத்துல தொங்கு சதி இருக்கோ அது மாடு. இப்போ ஆக மொத்தம் என்னாச்சு, ஒரு ஜென்ரல் குரூப் கேட்டில்ஸ், நாற்கால் பிராணிகள். அதுல ஒரு ஸ்பெஷல் குரூப் மாடு, அதுக்கு எப்படி இருக்கும், தொங்கு சதி இருக்கும். இப்போ இதை வச்சு அறியணும். அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் ஒரு குரூப்பு, அந்த குரூப்ல சப் குரூப்பு, அதுக்கு மேல நீங்க இவெல்லாம் நேச்சுரல் சயின்ஸ்கார சொல்லுவா, ஒரு பெரிய ஃபேமிலி ஃபைலம் இப்படிலாம் சொல்லுவா, அது மாதிரி போகுது. அப்புறம் இப்போ அந்த மாதிரி இருக்குச்சு. இது 3 பிரம்மத்துக்கு அடையாளம். இந்த 3 பிரம்மத்துக்கு அடையாளம் தாக்க, இது இந்த அடையாளம் அறுதிட்டு பிரம்மத்தை காட்டுமா அப்படிங்கிறச்ச சங்கரர் என்ன சொல்றாருனாக்க, காட்டலாம். எப்படின்னாக்க, ஒன்றும் நேர ஒரு பொருளுடைய பண்பாவே இருக்கிறது, இன்னொன்னும் குறிப்பிட்டு காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர் யார் அப்படின்னாக்க, மேலே போனாக்க இந்த 10ஆம் நம்பர் ரூம்ல யார் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்காரோ அவர் மேனேஜர். இது ஒரு அடையாளம் தான். ஆனா இந்த 10ஆம் நம்பர் சேர்ல யாருமே இல்லைன்னாக்க சேரை மேனேஜர் முடியாது. இது அவருக்குள்ள அவருடைய குணத்தை குறிப்பிட்டு காட்டுறது. அப்படி இல்லாம இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர் யார், அவர் சகப்பா ஒல்லியா கண்ணாடி போட்டுருப்பார் பாருங்க, அவர் மேனேஜர். இப்ப பார்க்கணும்னாக்க இந்த 2வது சொன்ன உதாரணம் அவரை டைரக்டா அவரோட தொடர்புடையதே காட்டுறது, பிரிக்க முடியாது. முன்னால பார்த்த உதாரணம் இருக்கு, அது பிரிக்கக்கூடியது. நான் சொல்றச்சே இருக்கிறானாக்க, அவங்க இந்த பிலோசாபிக் ஃபைல் பர்லான்ஸ்ல என்ன சொல்றாங்கனாக்க, அந்த பட்சி உட்கார்ந்துருக்கு பாரு, அதுதான் இவருடைய வீடு அப்படிங்கிறான். அவ பார்க்குற போது அதாவது யாருக்கு ஆட்டுறாரோ அவருக்கு இன்னொருடைய வீடு தெரியணும்னா, தெரியாதவன் காமிக்கணும். அந்த பறவை உட்கார்ந்துட்டு இருக்கே, அதுதான் அவருடைய வீடுன்னு சொன்னாக்க, நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தெரியாத ஒருத்தருக்கு இந்த சமயத்தில் காமிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனா பறவை உட்காந்துதான் வீடு நிறுத்துன்னு பண்ணாக்க, நாளைக்கு அந்த பறவை அங்கதான் உட்காந்துக்கணும் தேவையில்லை. இதுக்கு ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்றது. ஒருத்தருக்கு
ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு அல்வா சாப்பிடணும்னு ஆசை வந்தது. அவர் என்ன பண்ணினான்னா, கடைக்கு போய் ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் அல்வா வாங்க போனேன். அல்வா வாங்கினேன். அவர் ஏதோ வகையில் 50 ரூபாய் இருந்தது. அவர் ஏதோ 20 ரூபாய்க்கு அல்வா வாங்கினேன். மீதி அவன் சில்லறை இல்லைன்னுட்டான். இவருக்கா அல்வா சாப்பிட்ற ஆசை விடவும் முடியல. சரி, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு 50 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார். மறுநாள் காலம்புற வந்தார். வந்து பார்த்தாக்க அவரோட அடையாளம் வச்சுருந்தாங்க. அந்த அடையாளம் இந்த இடத்த போய் கேட்டாக்க அந்த கடை ஸ்வீட் கடை இல்லை, அது தைய கிடையாது. என் மீதியை கொடு அப்படின்னார். நான் எதுக்கு மீதி தருது அப்படின்னு. நான் தான் நெருக்கிட்டு அல்வா வாங்கி பண்ணேன் இல்லையா, நீ என்ன சொன்னேன், நீ 20 ரூபா போக மீதி 30 ரூபா தரேன் சொன்னேன் இல்லையா. ஆனா அல்வாவா நான் தைய கடை தான் வச்சிருக்கேன். என்னை ஏமாற்ற முடியாது பார், நான் நேற்றுக்கு கூட வாங்கிருச்சேன், உன் கடை வாசல தாடிக்கார உட்காந்துட்டு இந்த மாதிரி தாடிக்கார உட்காந்துருக்கேன் பாரு அப்படின்னு. இந்த மாதிரி அடையாளம் டெம்பரரியாக தான் ஒத்துக்குமே தவிர்த்து பர்மனெண்டாக ஒத்துக்கிறேன். அது மாதிரி பிரம்மத்தை சொல்றச்சே ரொம்ப கிளியரான தான் சொல்லணும். வேதம் என்ன சொல்றது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தின்னு சொல்றச்சே இந்த 3 குணங்களும் பிரம்மத்துக்கு உண்டுன்னு தெரியுது. சங்கரர் என்ன சொல்றாருனாக்க, இதெல்லாம் நம்ம இன்னொரு சொன்ன பாருங்க, ஒரு தொடர்புடைய ஒன்று காமிச்சு பிரம்மத்தை காமிக்கிறது, அந்த மாதிரி காமிக்கிறதே தவிர்த்து இது இருக்க முடியாது. ஏன்னா 3 குணம் இருந்ததுனாக்க 3 பொருளாக இருக்கும், தனித்தனி பொருளாக இருக்கணும். எங்கேயாவது ஒருத்தன் படைக்கிறானா அவனே அழிக்கிறான் இருக்க முடியுமா? இம்பாசிபிள் ஆச்சு. அப்படிங்கிறது அவருடைய கண்டென்ஷன். இதை அவள் மீமாம்சங்கள் தான் சொல்றாரு, இவன் அப்படித்தான் சொல்றாரு. அது எல்லாத்தையும் ராமானுஜர் மறுத்திருக்க. அதைத்தான் நம்ம இதுல இன்னைக்கு பாடத்துல பார்க்க. இது புரியுறதா? சந்தேகம் உண்டா இதுல ஏதாவது? ப்ளீஸ். ரைட். நம்ம பக்கம் 40 அத்தியாயம் 1 பாதம் 1 அதிகரணம் 2 ஜெகத் ஜென்மாதிகரணம் உலகுக்கு காரணக்களம். பிரம்மசூத்திரத்தின் 2ஆம் களமும் அது முதற்களத்துடன் கொண்டு தொடர்பும். பிரம்மசூத்திரத்தின் 2வது களம் ஜெகத் ஜென்மாதிகரணம் ஆகும். அது ஜென்மாத் யசேதா என்னும் ஒரே சூத்திரத்தை கொண்டுள்ளது. முந்தைய சூத்திரத்தால் பிரம்மம் ஆய்வு செய்யப்பட வேண்டியது என அறுதியிடப்பட்டது. அப்படி ஆய்வு செய்யப்பட வேண்டியதை எவ்வாறு அறிவது என்ற வழிகாட்டியாக இச்சூத்திரம் அமைகிறது. பிரம்மசூத்திரத்தின் கருப்பொருள் வாக்கியமும் அதன் பொருளும். பிரம்மத்தை அறிய விரும்பிய பிறகு தந்தையான வருணனிடம் அதை பற்றி வினவ அவர் அதை விளக்கிவிட்டு, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி என்கிறார். அதாவது எவனிடமிருந்து எதனிடமிருந்து இங்கு காணப்படும் பிராணிகள் பிறந்தாவை எவனால் வாழ்கின்றனவோ எவனிடம் மீண்டும் ஒடுங்குகின்றனவோ அது பிரம்மம், அவனே ஆராயத்தக்கவன். இப்ப ஆகமத்து என்னாச்சு, பிரம்மத்திற்கு பிராணிகளை படைக்கும் தன்மை உண்டு. பிரம்மத்திற்கு படைத்த பிராணிகளை காக்கும் தன்மை உண்டு. பிரம்மத்திற்கு பிராணிகளை அழிக்கும் தன்மை உண்டு. இந்த 3 தன்மை உண்டு. ஆக மொத்தம் நிர்விசேஷம் பிரம்மம் சொன்ன அத்வைத கருத்து இதுல எடுபடாது. அது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இந்த நான் சொன்னேன் இல்லையா, மேனேஜர்னா 10வது ரூம்ல யார் உட்கார்ந்துருக்காரு அவருன்னு, அந்த மாதிரி தான் காட்டுறதே தவிர்த்து பிரம்மத்தை அறுதியிட்டு காட்டலை அப்படிங்கிறது சங்கருடைய வாதம். இவ்வாக்கியத்தில் ஏற்படும் ஐயம். இதில் எவனால் தோன்றினவோ வாழ்கின்றனவோ ஒடுங்குகின்றனவோ என்ற 3 தனித்த செயல்கள் சுட்டி காட்டப்படுகின்றன. உலகில் வெவ்வேறு செயல்கள் வெவ்வேறானவர் செய்கின்றனர். ஆகவே பிரம்மம் என்பது 1 அல்லது 3. அப்ப ஆகமத்தும் ஒன்னொன்னு வெவ்வேறு வேலையை சொல்லுங்க இல்லையா. ஆகமத்தும் 3 பேர் தனியா இருக்கணும். ஒரே பிரம்மமா இல்ல 3 பிரம்மமா அப்படின்னா இங்கு மற்றவர் கொண்டுள்ள கருத்துக்கள். இங்கு படைத்தல் அழித்தல் என முற்றிலும் மாறுபட்ட செயல்கள் காட்டப்படுகின்றன. ஆகவே அவைகளை செய்வோர் ஒருவராக இருக்க இயலாது. அதனால் பிரம்மங்கள் பல உண்டு, பிரம்மம் ஒன்றே என்ற கருத்து தவறு என்பது தன்னிடையே கிடைக்கிறது என்பது தர்க்கத்தின் வழி நிற்போர் வாதம். தர்க்கவாதிகள் என்ன பண்றாங்க, நீ இன்னும் இதை சொல்லுப்பா, இன்னும் படைக்கிறதுன்னு சொல்லு, இல்லை அழிக்கிறதுன்னு சொல்லு, இதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் சொன்னாக்க எப்படி ஒரே பிரம்மமா இருக்க முடியும், தனித்தனிக்க வேண்டாமோ அப்படிங்கிறாங்க. இக்கருத்துக்கு மறுப்பு. வெவ்வேறு நிலைகளாலும் வெவ்வேறு காலங்களாலும் ஒரே நபருக்கு மாறுபட்ட பண்புகளும் செயல்களும் ஏற்படக்கூடும். அண்ணா பார்க்குறோம், நம்ம வேற ஒன்றும் இல்லை. ராமால வேஷம் போடுறான், அவனே ஹீரோவாகவும் இருக்கான், அவனே வில்லனாகவும் இருக்கான். அது எப்படி சார் இது அப்படின்னாக்க, வில்லன் நடிக்கிச்சே ஹீரோ நடிக்கிச்சே ஹீரோ, வில்லன் நடிக்கிச்சே வில்லன். பாசிபிள். ஹீரோவை தான் நடிக்கணும், இந்த கண்டிஷன் உண்டோ? கிடையாது. அதே மாதிரி தான் உலகத்தில் நடிக்கிறோம். இப்போ நம்ம பொறுத்த மட்டும் ரஹ்மான் சார் ரொம்ப நல்லவர் சொல்கிறோம்.
அவருக்கு ஏதோ காரணம் கோபம் வந்துருக்கு. அவர் முதல்ல எள்ளும் கொள்ளு வெடிக்கிறதுன்னு வச்சுக்கோ. என்ன சார் நீங்கள் நல்லவன்னு சொன்னீங்க, பாருங்க இப்படி கோபப்படுறாரு, வெள்ளன்னு விழறாரு அப்படின்னாக்க, ஆமாம் அவருக்கு ஏற்படுறது தான். அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஆனால் இன் ஜெனரல் ரொம்ப நல்லவர். நம்ம சொல்ல முடியாது, நல்லது சொல்கிறச்சு. அவருக்கு நல்ல குணவான். நல்ல குணவான்னு சொன்னால் எதை மீன் பண்ணுறோம் நம்ம சொல்லுங்க? நல்ல குணவான் அப்படின்னு சொன்னோம்னாக்க வாட் டு வி மீன் பை தட்? அதாவது அந்த குணத்தை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். என்ன குணத்தை உடையவர்? அதாவது அந்த குணத்தை வந்து அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கருணையை நல்ல வடிவானவர். என்ன குணம்? நல்ல நல்ல குணவான் குணம் அப்படின்னு சுவாமி, என்ன குணம்? நல்ல மத்தவங்க குணம்னு கிட்ட சொன்னா கோவப்படாம மத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம். எஸ், வெரி குட், வெரி குட். ஆக நம்ம குணவான்னு சொல்றச்சே வீமன் நல்ல குணத்தை மட்டும்தான் மீன் பண்றோம். இன்னொரு இவருக்கு அவ்வளவு குணம் காணா சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஆக நெகட்டிவா சொல்றச்சே குணத்தோட நெகட்டிவ் சேர்த்தோம்னாக்க தீ குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். குணவான் பாசிட்டிவா சொன்னோம்னாக்க நற்குணங்கள் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பிரம்மத்துக்கு ஏற்படுறது. பிரம்மத்துக்கு சொல்றச்சே குணம் சொல்றச்சே இல்லை குணமே கிடையாது, குணமே கிடையாதுனாக்க இல்லை ரெண்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க ரெண்டு இருக்கு இல்லைனாக்க எப்படின்னாக்க குணவத்துக்கு 8 குணம் இருக்கு. அபகத பாத்மா, விஜரோ, விமிருத்யு, விஷோக, விசிகிச்சக, அபிபாசக, சத்தியகாமா, சத்தியகாம சங்கல்பகான்னு 8 குணம் சொல்லியிருக்கு. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. முதல்ல இதுல கடவுள் வாழ்த்து பாட்டுல திருக்குறள் இருப்பார்கள். எண் குணம் இருக்கு. அதாவது அபகத பாத்மா பாவங்களற்றவன், விஜரோ மூப்பற்றவன், விமிருத்யு அழிவற்றவன், விஜரோ விமிருத்யு, விசிகித்சகா பசி இல்லாதவன், விசோகா சோகம் இல்லாதவன், அபிபாசகா தாகம் இல்லாதவன். அந்த 6 குணம் அவனுக்கு இல்லை. இதெல்லாம் கெட்ட குணங்கள் இல்லைன்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்த அப்படி சத்தியகாமகா சத்தியசங்கல்பா, சத்தியகாமகானாக்க விரும்பியது எல்லாம் பெற்றவன், விரும்பியபடி செய்ய முனைப்புடையவன். ஆக அவனுக்கு 6 கெட்ட குணங்கள் இன்மையும் 2 நற்குணங்களும் இருக்கு. அப்ப என்ன சொல்றோம்? இவரை குணவான்னு சொல்றோம். ஆக பிரம்மத்துக்கு குணம் உண்டுன்னு வருகிறது, நற்குணங்கள் தான் உண்டு. இதைத்தான் ராமானுஜன் சொன்னாங்க, அகிலகேய பிரத்யநீக கல்யாணேகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஞானானந்தேக சுரூப அப்படின்னு கேட்டாங்க. அகில ஹேய பிரத்யநீக, அகிலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஹேய பிரத்யநீகம், ஹேயம்னா தாழ்ந்தது, பிரத்யநீகம் எதிர்த்தட்டானது. தாழ்ந்த குணங்கள் பார்க்குறோம். நமக்கு என்ன தெரியுது? நமக்கு தாழ்ந்த குணங்களுக்கு எதிர்த்தட்டான கல்யாண குணைகதான, அதுக்கு எதிர்த்தட்டான நற்குணங்களையே உடைய பிரம்மம் மற்ற எல்லாத்துக்கும் வேறுபட்டது அப்படிங்கிறார். ஆகவே பிரம்மத்திற்கு குணம் உண்டு, நற்குணங்கள் மட்டுமே உண்டு, தீக்குணங்கள் எதுவும் கிடையாது. ஆக குணம் உண்டுன்னு சொன்னாக்க நற்குணங்கள் உண்டு. நிர்குணம் நிரஞ்சனம், அது சங்கரர் மிச எடுத்துட்டு இருக்க. நிர்குணம் நிரஞ்சனம்னாக்க அது குணம் இல்லைன்னு சொன்னாக்க தீக்குணங்கள் கிடையாது. அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர்த்து இதை விட்டுட்டு குணம் இல்லை குணவான்னு சொன்னாக்க தீக்குணம் உள்ளவன்னு இருக்க முடியாது. அவ்வளவு குணம் காணாதுன்னாக்க அதுக்கு நல்ல குணமே இல்லாதவன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக குணம்ங்கிறது உண்டு, குணம்ங்கிறது அவர்கிட்ட பிரிக்க முடியாத ஒரு நெசசிட்டி குவாலிட்டி அப்படின்னு புரியும். ஆகவே குணமற்ற பிரம்மங்கிறது இம்பாசிபிள். அது எதனால் தெரிகிறது? ஜெகத் ஜென்மாதி கிரமத்தில் தெரிகிறது. பிரம்மம் படைத்தது, காக்கிறது, அழிக்கிறது அப்படின்னு சொல்றச்சே இதெல்லாம் பிரம்மத்துக்கு இருக்கு. ஆகவே பிரம்மம் குணத்தோட கூடியதுதான். மேலும் ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னாக்க பிரம்மம் உண்மை, எல்லாரும் ஒத்துழைத்தோம், இதுல கான்ட்ரவர்சியே கிடையாது. பிரம்மம் முனைந்தது, படைத்தது, ததைக்ஷத அது நினைத்தது, பகுஸ்யாம் பிரஜா ஏய நான் பல பிரஜைகளாக ஆவேன், சச்சத்யச்சாபவது அது உயிர் உள்ளதாகவும் உயிரற்றதாகவும் ஆயிற்று. அப்புறம் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி இவைகளில் ஜீவனுடன் உள்புகுந்து இவைகளுக்கு பெயர் குருக்களை கொடுக்க கடவன். இதெல்லாம் பிரம்மம் சங்கல்பம் பண்ணிக்கிறது. சத்தியகாமா சத்திய சங்கல்பம் 2 குணம் பார்த்தோம் இல்லையா? அந்த குணங்கள் பண்றது அது இந்த உலக படைச்சதுன்னு வருது. இப்போ உண்மையான பிரம்மம், ஞானமேயான பிரம்மம் நான் பலவாக ஆவேன் சொன்னாக்க அது பொய்யாகுமோ?
அதுவே என்னாச்சு? சச்சத்யச்சா பகுதினாக்க உள்ளதாகவும் ஆயிற்று, இல்லதாகவும் ஆயிற்று. இப்ப என்னாச்சு? பிரம்மம் மாறுபாடு அடைந்து வந்திருக்கும். பிரம்மம் மாறுபாடு அடைந்ததுனாக்க ஒரு முன்னால கொண்ட ஆக்சியத்துக்கு தப்பு. ஏன்னா பிரம்மத்துக்கு மாறுபாடே கிடையாது. ஆனா மாறுபாடு இங்க இருக்கு அப்படின்னாக்க இந்த மாறுபாடு அடைதல்ங்கிறது பிரம்மத்தினுடைய ஒரு குணம். பிரம்மத்தினுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபங்கிறது எங்கும் நிறைந்தது, என்னைக்கும் மாறுபாடெல்லாம் கிடையாது. ஆனா இந்த உலகம் இருக்கே, இது பிரம்மத்தினுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு மாறுபாடு உண்டு. அது நினைச்சு அது வேறையா வந்தது. இந்த நல்லா விளக்கலாம் சொல்லணும்னாக்க, நம்ம உடம்புல ஒரு ஆத்மா, நான் சொல்ற இந்த ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மா தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா உடம்புல வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஈச் செல்ஸ் இஸ் லிவிங் யூனிட். இந்த செல்ஸ் எல்லாமே ஒரு 7 நாள்லையோ 13 நாள்லையோ இன்னும் எல்லாம் திரும்பி ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு செல்லும் ஒரு ஆத்மா தான். ஆனா அது நம்ம ஆளலை. ஆனா அது அழியக்கூடியது, அழிஞ்சு வேற வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம பிரம்மத்தை, நம்ம உலகத்தில் நம்ம எல்லாருமே பிரம்மத்துக்கு உடலா இருக்கோம். பிரம்மம் அழியாத ஆத்மாவா இருக்கு. நம்ம என்னைக்கு நான் பிறக்கச்ச என்ன ஆத்மா இருந்தோ அந்த ஆத்மா தான் நான் சாரம்பத்தில் இருக்க போகுது. ஆகவே அதுக்கு மாறுபாடே கிடையாது. ஆனா உடல் மாறுபாடு அடையிறது. இந்த உடம்புக்கு கிட்டத்தட்ட 40 வயசு மட்டும் தேகம்னு பேரு. அதுக்கப்புறம் சரீரம்னு பேரு. தேகம்னா திகு, டு குரோ, அதனால. அப்புறமானா சீரியத்தே, தேய்கிறது, அதனால சரீரம்னு பேரு. ஆக தேய்வும் வளர்ச்சியும் தேய்வும் ஒரே உண்டு, அது தேகத்துக்கு. ஆனா உயிருக்கு இல்லை. அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒருத்தருக்கு வந்து உடம்பா இருக்கு. அதனால தேய்வும் வளர்ச்சியும் தேய்வும் உண்டு. இது எப்படின்னாக்க, இது அது மட்டும் இல்லை. இதுல வந்து மத்வர் என்று சொல்றாருனாக்க, மத்வரை பொறுத்த மட்டும் அவர் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க, இந்த சந்தேகமே வேண்டாம், பிரம்மம் உண்டு. பிரம்மத்துக்கு பேர் நாராயணன். வேதம் சொல்றது நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா. இல்லை அதை யோஜனை பண்ண வேண்டாம். இந்த சொல்ற சூத்திரங்கள் தான் நான் அந்த காட்டுமா காட்டாதான்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கறச்சே இதெல்லாம் நாராயண காட்டும். ஏன் அப்படின்னாக்க, நம்ம என்ன சொன்னோம் முதல்ல? சதேவ சோமியா இதமகிர ஆசித் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? சத்து ஒண்ணுதான் இருந்தது, ரெண்டாவது இல்லை அப்படின்னு அறுதிட்டு படிச்சுட்டோம் இல்லையா? அப்போ அதுலேருந்து வரைச்சே, அப்போ இந்த சத்துங்கிறது ஒண்ணுதான் இருந்ததுனாக்க, இந்த உலகத்தெல்லாம் வந்திருக்கேன், இதெல்லாம் அதுலேருந்து எப்படி வந்தது அப்படின்னாக்க, அது சத்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி மாறுதுனாக்க, அதாவது எல்லாம் சூக்ஷ்ம நிலையில சத்துக்கிட்ட ஒண்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்னதான ஒரு ஆலம் விதை. ஆலம் விதை ஒரு கடுகு மாதிரி போச்சுங்க. இந்த ஆலம் விதை ஒரு இடத்துல விழுந்து முளைச்சுதானாக்க, அதுலேருந்து பெரிய மரம், கிளை, பூ, காய், கனி, விழுதுகள் எல்லாம் வருது இல்லையா? சரி, அதை டிசைட் பண்ணி பார்த்தா உள்ள தெரியுமா? அதாவது தெரியாதே. ஒரு விதையிலேயே இந்த செடி முழுக்க வரத்துக்கான எல்லாம் அதில் அடங்கி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த சத்து அப்படின்னு சொல்றது ஏன் இதெல்லாம் அடங்கி இருந்தது. அது எப்போ வெளியில வரும்? இந்த சத்துங்கிறது உயிரோடு இருந்ததுனால், அது ஆக்டிவா இருந்தாக்க, ரொம்ப நாளாகி போச்சுன்னா அந்த விதைகள்லாம் பிரயோஜனம் தான் போயிடும். ஆகவே அது விதைப்பு திறன், அதுக்கு முளைக்கும் திறன் இருந்ததுன்னா தான் அதெல்லாம் முளைக்கும். அது மட்டும் இந்த முளைக்கும் திறன்கிறது தானாவே அந்த தானியத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. அந்த முளைக்கும் திறனால இந்த தானியத்துல வெளியே தெரியக்கூடிய ஸ்டெம், அவருடைய பிரான்ச்சஸ், மற்ற எல்லாம் தெரியலன்னா கூட அது தானா நல்ல சர்க்கம்ஸ்டன்சஸ் ப்ராப்பரா இருக்கு, தானா வெளியில வரும். அதுபோல பிரம்மம் சத்துங்கிறது இந்த விதை மாதிரி, அதுதான் நாராயணன். அதுலேருந்து என்னது, இதெல்லாம் ஒன்று வெளியில வருது. அதுக்கு என்ன காரணம்னாக்க, இப்போ சதேவ சோமியான்னு சொன்னோம் இல்லையா? இதை வந்து இதுக்கு முன்னாடி சொல்ல அசத்வாயுதமக்கிற ஆசீத், அப்புறம் சதேவ சோமியா இதமக்கிற ஆசீத், பிரம்மவாயுதமக்கிற ஆசீத், ஆத்மாவாயுதமக்கிற ஆசீத், ஏகோகவை நாராயண ஆசீத். இதெல்லாம் 5 உபநிடத்துல பிரம்ம உலகத்தினுடைய தோட்டத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். எல்லா வாக்கியங்களும் உண்மை, எதுலேயும் தள்ள முடியாது. இது எப்படி டெவலப் ஆகுதுங்கிறது பார்த்தா முதல்ல ஆரம்பிச்சே சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காந்து கடலை பார்த்துட்டு இருக்கீங்க, பீச்சில் உட்காந்து கடல் தான் தெரியுது, ஒன்றும் தெரியல.
கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு சின்ன ஸ்பெக், ஒரு டார்க் ஸ்பாட் தெரியும். இப்போ என்னாச்சு? இது முன்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்று தெரிகிறது. இதுதான் அசத்வா இதமாக்கிற ஆசித் மேலே ஒன்றும் இல்லாது இருந்தது. சதேவ சோமியா இதமாக்கிற ஆகிரிஸ் ஒன்னே ஒன்றும் தெரிஞ்சுது. அப்புறம் அது கிட்ட வர வர பார்த்தாக்க அது கப்பல்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாக்க அதில் மக்கள் இருக்கான்னு தெரிஞ்சுது. அதில் இருக்கிறதெல்லாம் ஆக்டிவாக இருக்குன்னு தெரியுது. அந்த மாதிரி அசத்வா இதமாக்கிற ஆசித் தான் இன்மையே முதலில் இருந்தது. ஆனால் இன்மையிலிருந்து உள்ளது வர முடியுமோ? இட் இஸ் இம்பாசிபிள். ஆகவே சதேவ சோமியா இதமுகிற ஆசித் அதில் உள்ளதாக ஒன்னே ஒன்று இருந்தது. அது சோஸ்மால், எப்படின்னா நுண்ணிய நிலையில் இருந்தது. அதுக்கு அடுத்தது சதே பிரம்மவாய் இதமுகிற ஆசித், அதுதான் பிரம்மமாச்சு. பிரம்மம்னாக்க பெரியது. ஏன்னாக்க இது உள்ள இருந்து திடீர் இவ்வளோலாம் வந்ததே, இந்த ஆழம் விதையில இருந்து இவ்வளோ பெரிய ஆழம்லாம் வந்ததே. ஸோ அது பெருசு. ஸோ பிரம்மவாய் இதமுகிற ஆசித். அப்புறம் ஆத்மாவாய் இதமுகிற ஆசித், ஆனால் உயிரோடு இருக்காது, அதனால இருக்கு. ஆக மொத்தம் இதெல்லாம் அதில் வரிசையாக இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன சொன்னா, ஏகோகவை நாராயண ஆசித். இது ரொம்ப கிளியரா சொல்றது. ந பிரம்மா நேசானஹா, இந்த நாராயணன் ஒருவனே இருந்தால் பிரம்மாவும் இல்லை, ஈசானன் சிவனும் இல்லை. நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, நாராயணாத் சக்ரோ ஜாயத்தே. இது உபனிஷத் சொல்றது. ஆக மொத்தம் முதல்ல ஆரம்பிச்சு ஒன்றுமே இல்லைன்னு ஆரம்பிச்சது வரிசையா கடைசியில நாராயணனாலே இவெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு கிளியரா சொல்றது. ஆகவே படைப்புகள் இவன் தான் பண்ணினா அப்படின்னு தோன்றது நமக்கு. இக்கருத்துக்கு மறுப்பு வெவ்வேறு நிலைகளாலும் வெவ்வேறு காலங்களாலும் ஒரே நபருக்கு மாறுபட்ட பண்புகளும் செயல்களும் ஏற்படக்கூடும். மேலும் ஒரே சமயத்தில் தம்முடன் மாறுபடாத பல பண்புகள் ஒருவருக்கு ஏற்படக்கூடும். உதாரணமாக கருத்த உயரமான பருத்த வாலிபன் தேவதத்தன் என்பது போல், அதை போலவே பிறப்பு வாழ்வு அழிவு என்பவை ஒருவருக்கு ஒரே நேரத்தில் ஏற்படுவதில்லை. ஆகவே பிளவுபட்ட அவைகளுக்கு பிரம்மமே காரணம் என்று கொள்வது தவறல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் படைச்ச உடனே அழிக்கிறது இல்லை. நம்ம ஏதோ வாங்கிக்கிறோம், ஒரு பொருள் வாங்கி ஒரு சட்டி பண்ணுறான் வச்சுக்கோம். சட்டி முதல்ல உருவாக்குறான். அதை வச்சு என்ன பண்ணுறான், அவன் தான் உபயோகப்படுத்திக்கிறான். ஒரு பாத்திரமும் தண்ணீர் கொண்டு வரத்துக்கு இல்லை சமைக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். ஆச்சு, அது கொஞ்ச நாள் ஆச்சு, அது பழகி போச்சு, அதை உடச்சுக்கலாம். இப்போ மொத்தம்தான் அதை படைச்சான், அவனே தான் உபயோகப்படுத்தினான், அதையே அவன் அழிச்சு விட்டான். எப்படி சார் மொத்தம் ஒரே ஒரு காலத்துக்கு பண்ண முடியுமே, வேற சேர்த்துல பண்ண முடியுமே? அது பண்புகளற்றது பிரம்மம் என்பவருக்கு இந்த சூத்திரம் பொருந்தாமை. எந்த ஒரு பண்பும் எந்த செயலும் மற்றது பிரம்மம் என்பவருக்கு இந்த சூத்திரம் முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. முத்தொழில்கள் பிரம்மத்துக்கு உண்டு என இங்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக அறிவிடப்பட்டிருப்பதால் பண்புகளற்ற பிரம்மம் என்பது வேத கருத்துகளுக்கு மாறானது என்பது வெளிப்படை. இக்களத்தால் ராமானுசர் நிறுவும் கொள்கை, ஒருவரே வெவ்வேறு காலங்களிலும் வெவ்வேறு நிலைகளிலும் தம்முள்ளே மாறுபட்ட வெவ்வேறு பண்புகளை உடையவராகவும் வெவ்வேறு செயல்களையும் செய்பவராகவும் இருத்தல் போல் ஒரே பிரம்மம் எல்லா திறமைகளையும் உடையது. இம்மூன்று செயல்களும் செய்ய இயலும். அதனால பிரம்மம் ஒன்னா தான் இருக்கு. இந்த மூணு வேலையும் செய்யறது வெவ்வேறு சமயத்துல செய்யறது. புரியுதா? அது புரியுது சார். டவுட் சொல்லுங்க சுவாமி. ஒரு சின்ன சந்தேகம். வெரி குட். இப்போ நிர்குணம் அப்படின்னு சொல்லும் போது கல்யாண குணங்களே அப்படின்னு சொல்றாரு ராமானுஜர் இல்லையா? இல்ல குணம்னு சொல்லும் போது கல்யாணம், நிர்குணம்னா தீ குணங்கள் அல்லன்னு நான் சொல்றேன். கரெக்ட். சாரி, குணம் சொல்லும் போது கல்யாண குணங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆழ்வார்கள் எல்லாம் பாடும்போது எல்லா குணங்களும் உடையவன் அவன் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாவம் அறம் இன்பம் துன்பம் எல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுறதே. நம்ம என்ன பண்றோம், லௌகிக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுனால என்ன பண்றோம், தீ குணங்களையும் பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிறதுனால தீ குணங்களையும் பார்க்கிறோம். ஏன்னா அது உலகத்து சம்பந்தம் இருக்குனால. நம்ம பிரம்மத்தை மட்டும் பார்க்கறது இல்லை. நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு பாருங்க. வெவ்வேறையில பணம் சம்பாதிக்கணும், இன்பம் அனுபவிக்கணும், அது போனோம் இது போனோம், அதெல்லாம் இருக்கு இல்லையா நமக்கு. ஆனா பிரம்மத்துக்கிட்ட போயாச்சுனாக்க அதை தவிர்த்து வேற எதுவும் அனுபவிக்க வேண்டியிருக்காது. ஏன்னா பிரம்மம் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறா உமுதமானாயே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ வேற எண்ணமே வராது நமக்கு. ஆனா இங்க இருக்கிறச்சு வெவ்வேறு எண்ணங்கள் வருது. ஏன் அப்படின்னாக்க இந்த உலகத்தினுடைய தொடர்பு நம்ம பண்ண கர்மா. அப்ப இங்க வரைச்சு
தீக்குணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்கு? உலகத்துல தான் இருக்கு. அங்க நற்குணங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, தீக்குணங்களுக்கு இடம் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? நற்குணங்கள்லாம் இதெல்லாம் வச்சுக்கணும். நம்ம உலகத்துக்கு பறைச்சே அது அதுலேருந்து வர நற்குணங்கள் இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரி இல்லையேனாக்க அது ஒரு நெகட்டிவ் சைடு. கிராஃபில் இது பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க தீக்குணங்கள் இருக்குன்னு சொன்னோம்னாக்க எதனால இருக்குன்னா உலகத்துல தான் இருக்கு, இங்கதான் இருக்கு, அங்க இல்லை. ஆனா பிரம்மம் வந்து பியூர். ஆழ்வா சொல்றதே என்ன சொல்லலாம்னாக்க, நீ ஏன் எல்லாம் இங்க ஆறேன்னா இங்க ஆனா வாசம் தான், இங்க உலகத்தை தெரியச்சே, இங்க உலகத்தை நான் என்னால அந்த தீ குணங்களுக்கு நீ தான் காரணம். ஏன் காரணம்னா இவன் நல்ல கோபமே இல்லாதவன் உத்தர வச்சுக்குவான். அவர் கோபம் வர வந்தது. இப்ப என்னாச்சு? அவருடைய கோபம் முன்னால கோபம் மற்ற குணத்துக்கு ஒரு நெகட்டிவ் சைடு, கோபம் உள்ளவேன்னு ஆயிடும். அந்த மாதிரி இங்க தீ குணங்கள் இங்க இருக்கிறதுனால இதை கொரபரேட் பண்றதுக்காக தீ குணங்கள் அவருக்கு இருக்குன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் பெருமாளுடைய இந்த ஆசனங்கள் இருக்கு கோவில்ல, பெருமாள் ஏழப்பட்டி கூட இந்த கட்டல் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னாக்க 8 கால் இருக்கணும். தர்மம், அதர்மம், உண்மை, பொய், இந்த மாதிரி மாறுபட்டதோடு சேர்ந்து இருக்கும். ஏன்னா உலகத்துல சேர்ந்துதான் இருக்கும். அதிலே பார்த்தோம்னா சத்தியச்சா பகவத்து, உயிர் உள்ளதும் இருந்தது, உயிர் இல்லாததும் இருந்தது. அதே மாதிரி இந்த எல்லாமே இது இருக்குன்னு சொன்னாக்க, ஸோ அது இல்லாமல் இருக்க முடியும், அதுக்கு நெகட்டிவ் பாடியும் இருக்க முடியும். அதனால இதெல்லாம் இந்த டூயலிட்டி இருக்கு பாருங்க, இந்த டூயலிட்டி இஸ் கிரியேட்டட் பை ஹிம். ஆனா ஆஸ் இட் இஸ், he is pure, he is not with not with these things. சொல்றது அபேதபாத்மா விஜர விமுக்தின்னு சொல்ல முடியாது. அவனுக்கு இதெல்லாம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றேன்னாக்க, இந்த உலகத்துல இருக்கு பாக்குறேன், அது அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றோம். புரியுறதா சுவாமி? புரியுது சுவாமி. சுவாமி, அடியனுக்கு வந்து இதுல இன்னும் கொஞ்சம் புரிதலுக்காக வந்து இந்த புரிதல் கரெக்டான நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான் சுவாமி. இப்போ வந்து இந்த குணங்கள்னு எடுத்துட்டா வந்து கல்யாண குணங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஜட இயற்கை குணங்கள்னு இருக்கு. 2ஆ பிரிச்சு, இப்ப எப்படி தர்மம் அதர்மமோ அந்த மாதிரி வந்து கல்யாண குணங்கள், அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய குணங்கள் இப்படி இருக்கு. இது ரெண்டுமே பகவான் தான் வந்து படிச்சார் அப்படின்னு தெரிய வருது. பட் இருந்தாலும் கூட இந்த தேவரீர் சொன்ன மாதிரி இந்த லௌகீகத்துலதான் வந்து நம்ம வந்து இந்த எதிர்த்தட்டா இருக்கிற குணங்களை பார்க்க முடியும். வைகுண்ட லோகங்கள்ல கல்யாண குணங்களே இருக்கும். ஆனா இந்த எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய குணங்கள் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த எக்ஸாம்பிள் தேவரீர் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்ப வந்து ஒரு ஜெயில் அதிகாரி இருக்கார். ஜெயில் அதிகாரிக்குள்ள அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அந்த இதாகுது, ஐ மீன் வந்து அந்த குணங்கள் வந்து சாரி அந்த தண்டனை வந்து ஆறுது, இல்ல அவங்க அதுக்காக உள்ள இருக்கா. ஆனா ஜெயில் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு அந்த சட்டத்துக்கு சாரி அந்த தண்டனை இல்லை. ஆமா, அதனால அவருக்கு அந்த தண்டனை இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிற அதிகாரிக்கு வந்து அது பொருந்தாது அப்படின்ற கான்டெக்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்ல சுவாமி, இந்த குணங்கள், அதாவது எதிர்த்தட்டுல இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு. இங்க பகவான் இங்க லௌகிகமா வந்து இங்க சப்போஸ் ராமனாவும் கண்ணனாவும் அவதரிச்சும் போது அவனுக்கு இந்த ஜட உலக குணங்கள் அவனுக்கு தட்டாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதான் சொல்றேன். அதுதான் நான் இந்த வந்து சொன்ன துவா சுபர்ணா சவிஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரண்யம் பிப்பலம் சுவாத்தி அனசன்யன் அபிஷாக சீதின்னு ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு. அவங்க என்ன புரியறதுக்காக, இந்த உடல் அப்படிங்கிறத ஒரு மரம், இது கர்மத்தினால ஏற்பட்டது, நம்ம கர்மாவால வினைகளால ஏற்பட்டது. இதுல ரெண்டு பறவைகள் உட்கார்ந்துருக்கு, ஒரே மாதிரி பறவை. என்ன ரெண்டு பறவை ஒத்துமை என்னன்னாக்க, ரெண்டுக்கும் ஞானம் ஆனந்தம் உண்டு. அதுல ஒரு பறவை அன்லிமிட்டெட், ஒரு பறவை லிமிட்டெட், அது நம்ம ஞானத்தினால. அப்போ எந்த பறவை எந்த ஆத்மா வந்து உயிர் எடுத்திருக்கோ அது என்ன பண்றதுனாக்க, இந்த உடம்புனால ஏற்பட்ட கர்மனுடைய பலன்களை அனுபவிச்சு துக்கம் இன்பம் எல்லாம் ஏற்படுறது. ஆனா இது கூடயே இருக்கிற இன்னொரு பறவை இருக்கு, அது ஏன் சாப்பிட்றது இல்லை, ஆனா அது சந்தோஷமா இருக்கு எப்பவுமே. அதுதான் அதுல அது மாதிரி ஜெயில கைதி அவனுக்கு தண்டனை, அதனால அவங்க இருக்கான். ஜெயிலர் அவனுக்கு பொழப்பு, அவங்க இருக்கான். ஸோ ஜெயில கைதினாக்க அவன் வேற வழியில இருந்துதான் ஆகணும். இவனும் சம்பளம் வாங்குறான், அங்கதான் இருந்து ஆகணும். ஆனா அந்த தண்டனை எல்லாம் இவனுக்கு கிடையாது, அவனுக்கு தான் உண்டு. அது மாதிரி இந்த உடம்புல ரெண்டும் ஜீவாத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. பரமாத்மா இருக்கக்கூடிய நம்ம ஹார்ட்ல வந்து ஒரு சின்ன பகுதி, அதுக்கு பேர் தகர ஆகாசம். தகரம்னா மிகச்சிறியது, தகர ஆகாசம்னு பேரு. அதுல பரமாத்மா, அது ஜீவாத்மா இருக்கு. இந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கு. ஆத்மாவே பார்க்க முடியாது, பரமாத்மா நிச்சயம் பார்க்க முடியாது. ஆனால்
ரெண்டு பேரும் தன்னுடைய ஞான விரிவுனால, எப்படி ஒரு சின்ன டாட் ஆஃப் லைட் இருந்ததுனாக்க அது எல்லாருக்கும் நன்னா பரவி இருக்கிற மாதிரி அவளுடைய ஞானத்தினுடைய ஞானத்தை பண்பாக உடையது, ஞான வடிவமா இருக்கா. அது மட்டும் இல்ல, ஞானத்தை பண்புடையதா இருக்கு. இந்த பண்புனால அவ எல்லாத்தையும் அறியறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைட் இருக்கு, லைட்டு அது தான் ஒளி விடுறது, அதுலேருந்து அது ஒளினால மற்றதை பார்க்க முடியாது. இப்போ லைட்டுக்கு பார்க்கும் தன்மை இருந்ததுனாக்க தான் ஒளி விட்டுட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியுங்களா? இல்லை, இது இருக்கு, அது தெரிஞ்சுக்க, ஞானம் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஞானத்தினால தன்னுடைய அறியும் தன்மையால, அதான் தர்மபூத ஞானம் முதல்ல பார்த்தோம் நம்ம. தர்மபூத ஞானம், இந்த தர்மபூத ஞானத்தினால இந்த ஆத்மாவானது உடல்ல ஒரே ஒரு போர்ஷன்ல இருந்தாலும் உடல் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் தானே அறிய முடிகிறது. அரசன் தலைநகர்ல இருந்தாலும் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் அவன் அறிஞ்சுக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி அறிய முடியும். புரியுறதா? அப்புறம் வேற இங்க மற்றையோர் சுவாமி வெற்றிச்செல்வன் பேசுறேன். இங்கு மற்றையோர் கொண்டுள்ள அப்படின்னு சொல்லி போடும்போது படைத்தல், அழித்தல், ஆக்கள், இது 3 இருக்கு இல்லையா? இது 3க்கும் ஏன் அவங்க வந்து 3 பிரம்மங்கள் இருக்கணும், 3 பிரம்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? சரி, நம்ம இந்த உலகத்துல என்ன பார்க்கிறோம்? புத்தர் தச்சர், புத்தர் வெல்டர், புத்தர் ஃபிட்டர். ஒரே ஆள்ல செய்ய முடியாது, தனித்தனியா இருக்கு. ஆக 3 தொழில் இருக்கு இல்லையா? 3 இந்த தொழிலை அட்ரிபியூட்டா போட்டீங்கன்னாக்க, இதனால யார் தச்சரோ அவனா அவரே வெல்டர், அவரே இல்லை. இங்க தனித்தனியா தச்சர்னு தனியா இருக்கார், வெல்டர் இருக்கார். ஆக மொத்தம் எல்லாத்துலையும் ப்ரிஃபிஷியண்டா இருக்க யாரும் கிடையாது. ஆகவே எப்படி உலகத்துல பார்க்கறதுக்கு விரோதமா இருக்குது. 3 தொழில் இருக்கு, ஆகவே 3 பேர் தனித்தனியா இருக்கார். ரொம்ப சிம்பிள் திங் சுவாமி. நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் டீச்சராக இருக்கார், பாடம் சொல்லி தரார். ஒருத்தர் பாடம் படிச்ச ஒருத்தர் ஐஏஎஸ் படித்து கலெக்டராக போயிட்டார். இன்னொருத்தர் ஒழுங்காக பாடம் படிக்காமல் ஏதோ மீனியன்ஸ் ஜாப் எடுத்துட்டு இருக்கார். இந்த 3 பேர் டிஃப்ரெண்டாக தானே இருக்கா? எத்தனைக்கு 3 பேருக்கு சம்பந்தம் இருந்தாலும் கூட. அந்த மாதிரி இதில் வந்து 3 தொழில் சொல்றதுனால 3 குணங்களாக வச்சோம்னாக்க இந்த 3 குணங்களுக்கு தனித்தனியான இதாக இருக்கணும். அதுதான் சொன்னார். இது கண்டோ முண்டோ பூர்ண சிருங்ககான்னுட்டோ, மொட்டையான மாடு, அரைக்கொம்புள்ள மாடு, முழுக்கொம்புள்ள மாடு, இது எப்படி ஒரே மாட்டில் இருக்க முடியும்? அப்படிங்கிறது ஐயா வெவ்வேறு விதத்தில் இருக்க முடியும் இல்லையா? இருக்கலாமே. ஒரு காலத்தில் ஒருத்தர் ரொம்ப பெரிய யாரு பேர், ஒரு குத்திசாலை வீரர், ரொம்ப பெரிய குத்தி வீரர் தான் இருந்தார். அவர் யாரோ ஒருத்தரும் குத்தினதுக்கு அப்புறம் என்னாச்சு, அவருக்கு இந்த ஜா காயிட்டு வந்துடுத்து, காய் சோடா போயிடுச்சு. காய் சோடா இருக்கே, இவர் எப்படி குச்சண்டை இருந்தார், எப்படி ஜா காயிட்டு ஊற்றி விட்டாங்க. அந்த காலத்தில் இருந்தார், இப்போ இல்லை, வாஸ்தவம் தான். அந்த மாதிரி தான் அவர் சொல்ல முடியுமே தவிர்த்து, அதனால 3 குணங்கள் ஒருத்தருக்கே வெவ்வேறு சமயத்தில் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரே 3 காரியங்களை வெவ்வேறு சமயத்தில் செய்ய முடியும். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்ட்ரியில் ரா மெட்டீரியல் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும், ஒரு இடத்துல ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு இடத்துல ப்ராசஸ் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கட்டும். கடைசி இதில் என்னன்னாக்க அதில் தேவையெல்லாம் டிஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும். என்னையா நீங்கள் வாங்குறேன், நீ அப்புறம் விற்கிறீங்க, எப்படி விற்கிற, எப்படி வெளியே தள்ளுறேங்கிறிய அப்படின்னாக்க, ஆமாம் எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்குறேன், எனக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதை வெளியே தள்ளுறேன், எது நான் சம்பாதிக்கணுமோ அதை விற்கிறேன். இது பாசிபிள் தானே? ஒரே ஃபேக்ட்ரி தானே பண்ணுறது இல்லை. 3 தனித்தனி ஃபேக்டரியாக இருக்கணும் தேவையா? இல்லையா? அப்போ என்ன பண்ணா லாஜிக்கில் 3 குணம் சொல்றியா, 3 தனித்தனியாக இருக்கணும். நோக்கம் என்ன? அவளுக்கு பிரம்மம் இல்லைன்னு சொல்லணும். பிரம்மம் இல்லை, பிரம்மத்தை பற்றின ஆராய்ச்சி தேவையில்லாத ஒன்று, வெட்டியனும். நீ யாகத்தை இதில் பாரு, யாகங்கள்லாம் போட்டு இல்லையா, இதெல்லாத்தையும் பண்ணி இது ஒருமை பிரம்மத்தை, இது ஏன் பிரம்மத்துக்கு போற, உபனிஷத்துக்கு ஏன் போற? போக வேண்டாமே. நீ முன்னால இதோடைய முடிஞ்சு போச்சு, பிராமணத்தோடைய எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு வேதத்துல. நீ உலகத்தில் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் இதுக்கு யாகங்களே கொடுத்துடுறது. இதை கொடுத்துட்டு வாய்ப்பு பேசாம வேற நீ பாட்டுங்க, நீ ஏன் மேலே போற அப்படிங்கிறது அவார்டிங் கண்டிஷன். இதை ஒத்துக்கிறது விருப்பம் இல்லை அவளுக்கு, அதனாலதான் ஆக்கிப்பார். சங்கரத்துக்கு இது மாறுபாடா இருக்கு. சங்கர் குணம் இல்லைங்கிற இந்த சங்கரன் குணம் இல்லை சொல்ல முடியுமா ஒருவனுக்கு? பிரம்மங்கிறது உண்மை, அது வரதெல்லாம் உண்மையா தான் இருக்க முடியாது, பொய்யா இருக்க முடியாதே. பிரம்மத்தை படைக்கக்கூடிய உலகம் உண்மையா தான் இருக்க முடியாது, பொய்யா இருக்க முடியாதே. அது எப்படி பிரம்மம் தானே முனைஞ்சு படைச்சது, அதெல்லாம் பொய்யா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது பிரம்மத்துக்கு இழுக்கு இல்லையா? அதுக்கு இன்னும் இது சொல்றாரு, பின்னால் பார்க்க போறோம். எதோர்ணா விசృజ్యతే கிரண்யதே ச அப்படின்னு வருது. சிலந்தி இருக்கு இல்லையா,
சிலந்திய சில வகைகள் இருக்கு. அந்த சிலை என்னன்னா அது வந்து நான் அந்த இந்த லம்பாடி கூட்டம் மாதிரி ஊர் ஊராக போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொல்லி சிலந்தி பெரிய காடுகள் இருக்கக்கூடியது. அது என்ன பண்றதுனாக்க தான் உடம்புலேருந்து எச்சலை கக்கி அதுலேருந்து நூலை நூற்று பெருசாக பெரிய வலை கட்டி வச்சுடுறது. இந்த வலையில எதெல்லாம் மாட்டுறது, பெரிய பட்சிகள்லாம் கூட மாட்டுறது, அதில் அது சாப்பிட்றது. அந்த இடத்துல சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுனாக்க அந்த வலையும் தான் முழுகிட்டு இன்னொரு இடத்துல போய் கட்டுறது. ஒரு சிலந்தி தங்கிட்டே இருந்து வலையை பின்னி அதனால வாழ்ந்துட்டு அதையே திருப்பி தான் கிரகிச்சுண்டு பின்னால போகுது. அதே மாதிரி பிரம்மம் தங்கிட்டேருந்து உலகத்தை படைச்சு இந்த பல உலகத்தை தான் தனக்கு விளையாட்டாக வச்சுக்கிண்டு இந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே இது இழுத்து விடுறது. ஸோ இதனால இது படைக்கிறது முடியுது, அதை மெயின்டைன் பண்ணுறது முடியுது, அதை அழிக்கிறது முடியுது. ஏதோ ஒன்று நாபி சிருஜதே கண்யதேச்ச இது வரைக்கும் கிளியராக இருக்குது வருஷத்துக்கு. இதெல்லாம் பொய் அப்படின்னாக்க இல்லை சிலந்தி ஒன்று தான் உண்மை, அது பண்ணுற வலையும் பொய், அது பின்னால் எடுத்துக்கிறது பொய் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் சுவாமி? புரியுது சுவாமி. ஆக்சுவலி அடியன் ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருந்தது சுவாமி. அடியன் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். பட் இந்த சிலந்தியை சொல்லிட்டு ஓரளவுக்கு அதுக்கு சமாதானம் ஆயிடுச்சு சுவாமி. என்ன கேள்வி கேட்கலான்னு இருந்ததுன்னா, இப்ப வந்து வெவ்வேறு காலங்கள்ல இப்ப இந்த மாடு கொம்பு அந்த உதாரணம் பார்த்தோம் இல்லையா? அப்ப வந்து சின்னதா இருக்கிறது கொம்பு இல்லை, அதுக்கப்புறமா வந்து அது கொம்பு வளர்ந்தது, அதுக்கப்புறம் சீவீனாட்டு. அதனால வெவ்வேறு காலங்கள்ல இந்த மாதிரி மூன்றுமே வந்து ஒத்து போறது அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து பிரம்மம் படைக்கிறது ஒரு காலம், அதுக்கப்புறமா வந்து பிரளயத்துக்கு உட்படுறது ஒரு காலம், காக்குறதுன்னு இந்த ஹைரார்கி புரியுது சுவாமி. பட் அடியனுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல சுவாமி. இப்ப வந்து பகவான் விராட் ரூபத்தை எடுத்து காட்டும் பொழுது, இப்ப அதுக்கு முன்னாடியே கூட நம்ம லோகத்திலேயே பார்க்கும் பொழுது எத்தனையோ ஒரே நேரத்துல ஒருத்தர் பிறக்கிறதும் பாக்குறோம், இறக்கிறதும் பாக்குறோம். அதாவது சிருஷ்டியும் ஆறுது, பிரளயமும் ஆறுது. அதே மாதிரி விராட் ரூபத்துல பகவான் ஒரு பக்கம் வாயில இருந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே உள்ள எல்லாம் அந்த மாதிரி காட்டுறா இல்ல சுவாமி. அப்படி எல்லா ஜீவன்களும் பகவானுடைய வாயில வந்து போறது, அதாவது ஜனார்தனன் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அவனுடைய வாய்க்குள்ள போறது. இன்னொரு பக்கமா அப்படியே வந்து பர்த்தம் நடக்கிறது. இது மாதிரி எல்லாம் ஒரே நேரத்துல வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் சுவாமி? இப்ப இந்த கான்டெக்ட்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு? அதாவது என்னன்னாக்க இந்த பிரம்மங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பிரம்மத்துக்கு ஞானம் ஆனந்தம் ரெண்டும் உண்டு, ஜீவனுக்கு ஞானம் ஆனந்தம் ரெண்டும் உண்டு. பிரம்மத்துக்கு இருக்கிற ஞானம்ங்கிறது எந்த நிலையிலையும் அளவுபடாதது, ஞானம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆனா ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஞானமும் ஆனந்தமும் அது எடுத்துக்கிற உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவுபடும். நான் இடையில நம்ம பார்த்தோம் முன்னால. இதான் வித்தியாசம். அப்போ பிரம்மத்தால எத்தனையோ காரியங்கள் பண்ண முடியும். என்னன்னா அகடித கடனா சாமர்த்தியம். கடிதம்னா சேர்றது, கடிதம்னா சேரவே சேராது ரெண்டு. அது ரெண்டையும் சேர்க்க வைக்க முடியும், அவனால முடியும், நம்மளால முடியாது. இப்போ நீர்ல நெருப்பு வருமா சுவாமி? நல்ல நீர் இருக்கு, அது தானே பத்தி எரிய முடியாது. அது என்னமோ கெமிக்கல் போட்டா எரியறது சுவாமி. எரியறது கெமிக்கல், தண்ணீர் இல்ல. நல்லா கவனிக்கணும். இல்ல, ஆமா, தண்ணீர் இல்ல. கரெக்ட். இல்ல சோடியத்தை போட்டா எரியும். தண்ணீர்ல நீங்க சோடியத்தை பொட்டாசியத்தை போட்டீங்கன்னாக்கா அது எழுந்துட்டே வரும், செத்துட்டே வரும், ஹிஸ்ஸிங் சவுண்டோட வரும். பாசிபிள் அது, அதெல்லாம் சொல்லலை. ஆனா தண்ணீர் எரியுமா? இல்ல சுவாமி, எரியும். எரியும். 1984 நினைக்கிறேன், 83-84ல ஒரு பெரிய புயல் அடிச்சு ஆந்திர பிரதேஷ் தடான் இருக்கு பாருங்க, ஈஸ்ட் கோஸ்ட்ல மெட்ராஸ் டு கல்கட்டா போற ரூட்ல இருக்கும் தடான்னு. அந்த ஊரை தான் ரொம்ப மெயினா தாக்கிச்சு. அப்போ அந்த ஊருக்கு கிழக்க ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிழக்க பார்த்தீங்கன்னாக்க அந்த புயலோட நியூக்ளியஸ் இருந்தது. அப்போ அதுக்கு மேல ஏதோ இருந்து ஒரு பிளேன் இருந்தது. அவ அங்க இருந்து கீழே படம் பிடிச்சிருக்கான், ஆரத்தையும் சேட்டலைட் படம் பிடிச்சிருக்கான். என்ன தெரிஞ்சதுனாக்க திடீர்னு நெருப்பு பத்தி நெறிஞ்சுது, ஆனா அணைஞ்சு போச்சு. உடனே இது பெரிய சயின்டிபிக் இதுல ஒரு டிஸ்கஷன் வந்தது, இது எப்படி வரும்? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான். என்னன்னாக்க இந்த காத்துடைய விரல் இருக்கு பாருங்க, சுழற்சி. அந்த சுழற்சி வேகத்துல வாட்டர் ஆனது ஹைட்ரஜன் ஆகும் ஆக்சிஜன் ஆகும் பிரிஞ்சு பிரிஞ்சு மேல போச்சு. என்ன இருந்ததுனாக்க மேல இந்த வேகத்துல மேல போச்சு.
மேலே போன உடனே ஹைட்ரஜன் இஸ் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், ஆக்சிஜன் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், ஹைட்ரஜன் இன்ஃப்ளேமபிள். இப்போ ரெண்டும் திருப்பி சேர்றது, திருப்பி சேர்ந்ததுன்னா எரியறது. ஸோ முதல்ல நம்ம அசிட்டிலின் ஃப்ளேம் இருந்ததுன்னா ஆக்சி ஹைட்ரஜன் ஃப்ளேம் தான் ஒரு காலத்தில் இருந்துதான், ரொம்ப காலத்துக்கு முன்னால். அந்த மாதிரி ரெண்டும் திருப்பி சேர்ந்தது. அதனால தண்ணீர்லேருந்து நெருப்பு கிளற முடியும். புரியுறதா? இஸ் எ ஃபேக்ட், ப்ரூவ்டு ஃபேக்ட். அது மாதிரி சேர முடியாததை சேர வைக்க பிரம்மத்தால் முடியும், நம்மால முடியாது. சேர முடியாத சிங்கத்தலையையும் மனுஷனோடையும் எடுத்து முடியும், நம்மால முடியாது. நாரசிம்மன் எல்லாத்தையும் அகடித கடனா சாமர்த்தியம் பேரு. எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கும் எல்லாத்தையும் முடிச்சு வைக்க அதனால முடியும். அதனால பிரம்மம் நம்மள சர்வஜா சர்வசக்தா, சர்வஜன் எல்லாவற்றையும் அடியக்கூடியவன், சர்வசக்தா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். அர்ஜுன கண்ணன் சொல்ற பாருங்க, நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னால இத்தனை சதுர்யுகத்துக்கு முன்னால விவஸ்வானுக்கு சொன்னேன், இதுக்கு சொன்னேன். அர்ஜுன் வாயப்படுந்தான், நீ நேற்றுக்கு பிறந்த எங்க அத்தை பிள்ளை, நீ வந்து இப்படி சொல்றிய அப்படின்னாங்க. அதான் உனக்கு தெரியாது நான் எத்தனை ஜென்மத்துக்கு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, அதான் உனக்கு எனக்கு வித்தியாசம் அப்படிங்கிறா இல்லையா? அந்த மாதிரி. வேற வேற டவுட்ஸ் ஏதாவது உண்டா சுவாமி? அடியனுக்கு இல்ல சுவாமி. அம்மா உமாமா உங்களுக்கு ஏதாவது உண்டா டவுட்டு? இதான் அடிக்கடி கேட்கிறேன். எதுவும் இல்ல சுவாமி. இது ஒரே ஒரு சொல்லுங்க. பாடத்துல குறுக்க பேசும்போது தைத்திரீத உபநிஷத்துக்கும் ஆதிசங்கர உரை எழுதுனதா சொன்னீங்க. அது வந்து யஜுர்வேதத்தோட தொடர்புடையதுன்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் மேலதிக தகவல் சொல்ல முடியுமா? வேற ஏதோ சவுண்ட் யார் கொஞ்சம் மூட் பண்ணிக்கோ. கேளுங்க சுவாமி. சுவாமி, நீங்க கிளாஸ் நடக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு அப்போ தைத்திரீத உபநிஷத்துக்கு ஆதிசங்கர பகவத்பாதர் உரை எழுதி இருக்கிறதா சொன்னீங்க. அதுக்கும் யஜுர்வேதத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க. அது பத்தி தைத்திரிய உபநிஷத்து. அது வந்து கொஞ்சம் மேலதிக தகவல் தெரிஞ்சு. ஏன்னா திருவாசரியம்ன்ற பேர்ல நம்மாழ்வார் அதை பாடி யஜுர்வேத சாரம்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் மேலதிக இந்த கிளாஸுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற ஆசையில கேட்கிறேன். அதாவது சுவாமி, நம்மாழ்வார் பாடினதெல்லாம் எது வந்து மோட்சத்துக்கு தகுதியா உண்டோ அதை மட்டும்தான் பாடியிருக்கார். அதனால தைத்திரிய உபநிஷத்துலேருந்து மோட்சத்தை விளக்கக்கூடிய என்னெல்லாம் இருக்கோ அதை தான் அவர் திருவாசியத்துல சொல்லியிருக்காரு. அதில் முதல் சொல்றச்சே சக்கரமா முகிலொடுத்து மிக்க செஞ்சுள்ள பகுதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா இல்லையா? தீதர விளங்கிய திகிரியோனே, எல்லாத்தையும் தாங்க அவன் தான் நாராயணன் தான் ப்ரூவ் பண்றாருல. முதல் பாட்டு தானே சக்கரமா முகிலொடுத்து சுவாமி. அதே மாதிரி அவருடைய குணங்கள் இதுல பார்க்கக்கூடிய. மலைசாமி பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ், இன்னொரு வாட்டி கேளுங்க. அதனால அதுல இருக்கிறது பாட்டு கேட்டாரு. ஆமா, அதாவது அதனுடைய அர்த்தம் பூரா, அந்த 7 பாடலுடைய அர்த்தம் பூரா நம்ம இப்ப என்ன படிக்கிறோமோ, என்ன படிச்சுட்டு இருக்க போறோமோ அதனுடைய எல்லாம் வருது. அதாவது ஒவ்வொரு வேதத்துக்கும் இத்தனை உபனிஷத்து இருக்கு. நீங்க நம்ம புக்கில் பின்னால பாருங்க, அவருடைய அப்பெண்டிக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, எந்தெந்த வேதத்துக்கு எந்தெந்த உபனிஷத்து இருக்கணும். வேதத்துல முதல்ல சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து 4 பகுதி உண்டு. அந்த 4 பகுதியில ஒரு வேதத்துக்கு அட்டாச்சா இருக்குது. அதுல தைத்திரிய உபனிஷத்துங்கிறது தைத்திரிய சம்ஹிதை, கிருஷ்ண யஜுர் வேதத்துல தைத்திரிய சம்ஹிதை, அது தைத்திரிய பிராமணம், தைத்திரிய ஆரண்யகம், தைத்திரிய உபனிஷத்துன்னு இருக்கு. அதுலேருந்து வருது. அதனால யஜுர்வேத சாரம்னு சொன்னாக்க தைத்திரிய உபனிஷத்து சாதமும், இதே மாதிரி நாராயண உபனிஷத்து தைத்திரிய சம்ஹிதை சேர்ந்தது, அதே மாதிரி கட்டோபனிஷத்து சேர்ந்தது. இப்போ எல்லாத்துடைய சாரமும் அதில் வந்திருக்கு. அதனால இப்போ நம்ம என்ன பார்க்க போறோமோ இந்த குணங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அழகா குணங்கள் சொல்லிருக்கனால இந்த குணங்கள் எல்லாம் உடையவன் அவன் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பரிபாடல் தான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல படிச்சு காமிக்கிற பாருங்க. பரிபாடல்ல இந்த நாராயணனுடைய பெருமையெல்லாம் சொல்லிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் நற்றிணையினுடைய காப்பு செயல் இருக்கு, தீதரை விளங்கிய தேரியோனே அப்படின்னு ஆரம்பிச்சு பெருமாளுடைய குணமெல்லாம் சொல்லியிருக்கல. குணம் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி பழந்தமிழ் நூலில் எதுலேயுமே பெருமாளுக்கு பரபிரமத்துக்கு குணம் இல்லைன்னு சொல்றேன். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. இது பரிமளர் உரை பாருங்க. அதுக்கு கோளில் பொறியில் குணமிலவே, குணமிலவேன்னு சொன்னாக்க உறுப்புகளால் ஏற்படக்கூடிய இந்த துர்குணங்கள் இல்லாது, எண்குணத்தான் 8 குணங்கள் உடையவன், தாளை வணங்கா தலை. இந்த நான் சொன்னேன் இல்லையா, அபகத பாப்மா விஜய விமிருத்தியோ விசோகா விசிகித்சகா அபிபாசகா சத்தியகாம சத்தியசங்கல்பா, இதோட டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும் இந்த திருக்குறள். புரியுதா? சரிங்க சார், தேங்க்யூ. சொல்லுங்க, வேற டவுட் யாருக்காவது? So shall we call this a day? சரி சுவாமி. ஓகே சுவாமி. ஓகே. ஆழ்வாரை ஆச்சாரிய திருவள்ளுவர் அடியன் முத்துகிருஷ்ணன். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ரைட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் பொறுமையாக கேட்டீங்களா, அதை சொல்லணும், அதுக்கு தான் நன்றி சொல்லணும்னா. ஆழ்வாரி பெருமானார் ஜெய திருவடிகளை சரணம். லக்ஷ்மி ராமானுஜாரிய ராம பரமயோகினே ஸ்துதி ஸ்மிருதி சூத்ராணம் அந்தர்ஜ்வரம் அசீசமதே கிருஷ்ணநாராயண கோவிந்தம்.